கோடி கோடி கனவுகள் கண்டு கூடி வந்ததன காலம் நேரம் வாழ்த்தும் போது மகனே நீ இருக்க கோடி கோடி கனவுகள் கண்டு கூடி வந்ததன காலம் நேரம் வாழ்த்தும் போது மகனே நீ இருக்க நினைத்தது நடக்கிறது என் நெஞ்சம் இனிக்கிறது. என்ன சொல்கிற வந்து அந்த பஞ்ச பாண்டவர்கள் மாதிரி வந்துட்டு 5மே வந்துட்டு ஆம்பளை பிள்ளைய வந்துட்டு பெற்றெடுத்துருக்கிறா வந்துட்டு அந்த அக்கா. இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மூத்த 2 பிள்ளைகளுக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் கண்டெண்டும் வந்துட்டு பார்வையில் பிறப்பில் இருந்தே சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து காதுமே வந்து கேட்காது, அறவே கேட்காது, சூப்பராக கேட்காது. இப்படி தட்டி இதாண்டு காதுக்க சொல்லுங்க அமைதி உண்டு கணிட்ட அந்த அண்ணாக்கள் வந்து நிற்கணும். நாங்கள் விடிக்க போனோம், அந்த அண்ணாக்கள் வந்து நிற்கணும். அப்போ என்னண்டார் மிஷின் வண்டி தரேன்னு கேட்க இதை கலைச்சா தான் மிஷின் வேணுமென்று கலைச்சா தான் மிஷின் தருவேன் சொன்னால். தனேஷுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட இட வயசில் வந்து மூளைக்காய்ச்சல் வந்திருக்கு, அப்படி தானே? மூளைக்காய்ச்சல் வந்து ஆப்ரேஷன் வந்து போனாங்க. ஆஸ்பத்திரிக்கு போனபோது ஒவ்வொரு குறைய சொல்லி மண்டையில் ஆப்ரேஷன் செஞ்சு புண் மாற மாட்டேன் ஓட்டு போய் காத்துடையல் வட்டி வச்சு தான் நரம்பு பழக போனேன்னு சொன்னாங்க. இதுதானே. அப்போ நாங்கள் முதலாவது உதவியாக இப்போ தம்பிக்கு மிஷின் எடுத்து கொடுக்குறதா செய்யலாமா, இல்லாட்டி தனேஷ் வாழ்க்கை செலவுகளுக்கு இப்போ செய்கிறதா முக்கியம்? முதல் கனெக்ஷன் என்ன தம்பிக்கு உதவி செய்யும் பிறகு எனக்கு செய்யும். முதலாவது தம்பிக்கு உதவி செய்யணும், பிறகு தான் அண்ணாக்கு உதவி செய்யணும். என்ன தனேஸ்வருக்கு அவங்கள்ட்ட அந்த மிஷினை கலட்டி தாங்க போனாட்டு மிஷின் கலட்டினா கேட்காது. நீங்கள் கலட்டி தாங்க நான் சொல்கிறேன், கேட்காட்டி பரவாயில்ல. அது அப்படியே இந்த இதில் வைங்க, இதில் வைங்க, அப்படி வைங்க. ரைட், ஓகே. இப்போ நான் காய்க்கிறவங்களுக்கு கேட்காதா? கேட்காது. தனேஷுக்கு இப்போ நான் காய்க்கிற கேட்குதா? அப்போ ஃபுல்லாக இந்த மிஷின் தான் மெயினாக ஒர்க் பண்ணது, இந்த மிஷின் தான். இதே மாதிரி அவருக்கும் மிஷின் போட்டுனா கேட்கும். ஓ மை காட், அப்போ கட்டாயம் செய்ய வேண்டிய ஒன்று. நான் யோசிச்சு பாரு. மிஷின் இப்போ நான் கலடி போட்டு பார்த்தனுங்க இல்லை, அதே மாதிரி தான் நான் மிஷின் இல்லாமல் யோசிச்சு பண்ணிருக்கிறேன். ரைட், ஓகே. அப்போ அவருக்கும் ஒரு மிஷின் இருந்தால் அவருக்கும் நாங்கள் கதைக்கிற விடயங்களை கேட்டு நல்ல மாதிரி காய்ச்சி பேசி சந்தோஷமாக இருக்கக்கூடிய மாதிரி இருக்குமே. அப்படி உதவி செய்கிறீங்க நம்பிக்கை இருக்கு. நிறைய தினம் சொல்கிறாங்களா? என்ன சொல்கிறாங்க? இப்படி இந்த அண்ணா நல்லா எல்லா இடத்துக்கும் போய் உதவி செய்ய. நீ சும்மா புழுவுற அவள்கிட்ட எந்த வாரைக்கு 6 பேர் 6 பேர் இருக்கிறீங்க. 6 பேருக்கும் ஒரு நாளைக்கு சாப்பாட்டுக்கு எவ்வளோ முடியும்? சாப்பாட்டுக்கு 3000 ரூபா கிட்ட முடியும். என்ன அண்ட் வந்து நீங்கள் வேறு யார்கிட்டையும் உங்களோட பிள்ளைக்கான மிஷின் ஒன்று உதவி செய்யுங்க ஒன்று கேட்டுனீங்களா? சரி தனேஷுக்கு அப்போ எவ்வளோ வேணும் தனேஷ் மிஷினுக்கு? நாங்கள் எவ்வளோ தந்தால் உங்களால் இன்னும் போட்டு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும்? இப்போ எடுக்கிற 2000 லோன் வரிசைட்டு ஒரு இடத்துல தான் எடுக்கணும். அது இப்போ முதல் தடவையாக நான் நினைக்கிறேன் வந்து இதுதான் நாங்கள் இந்த 4 வருஷ வரலாற்றிலே முதல் நாள் கொடுத்த பெரிய உதவி என்றால் இதாக தான் இருக்கும். அந்த இதுவரைக்கும் நாங்கள் என்ன கதைச்சமெண்டே தெரியாமல் என்ன நடக்குதுன்றே தெரியாமல் அவரும் ஒரு பிள்ளை தானே இந்த இடத்துல நிற்கிறார் அப்படின்னு சொன்னால் அவருக்காண்டி தான் நாங்கள் அதை செஞ்சுருக்கிறோம். சரி தானே? நீங்கள் எனக்கு எங்கள்கிட்ட இதை எதிர்பார்த்துனீங்களா? எதிர்பார்க்கல. என்ன அதே நேரம் நானும் உங்கள்கிட்ட இதை எதிர்பார்க்கல. என்ன தம்பி நான் சொல்கிறேன் சரியா பிள்ளையா? அவர் வந்து உண்மையிலே கந்தறியாமல் தான் வந்துட்டு குருடாக இருக்கிறார். ஆனால் நீங்கள் கந்தறிஞ்சும் குருடாக இருக்கிறீங்க. என்ன சொல்லலாமாக்கா? நான் சொல்கிறது சரியா பிள்ளையா? அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான். ஸோ வந்து நேற்றைய தினம் பார்த்துருப்பீங்க. உண்மையிலே வந்து நேற்றைய தினம் பயங்கரமாக வந்து பிஸி. எங்களை நேசிக்கக்கூடிய உறவுகளுக்கான டைமும் வந்து நாங்கள் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றைய தினம் அவங்களுடைய வந்துட்டு போயிட்டுது. சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் செய்யக்கூடிய அந்த ஹெல்ப்பிங் சம்மந்தமான விடயங்களை வந்துட்டு நேற்று செஞ்சு கொள்ள முடியாமல் போயிட்டுது. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் வந்துட்டு நாங்கள் ஒரு விடயம் வந்துட்டு ஒரு 3 மணி அளவில் வந்துட்டு நல்ல ஒரு காரியம் வந்து செய்கிறதுக்காண்டி பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ வச்சதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் காலையில் வந்து ஒரு 8 மணி அப்படி எங்களோட மெல்லாவி அக்கா வந்து எங்களை விட்டு தான் நின்றுவா. ஸோ வந்து அக்கா வந்து எழுப்பினா வந்து இப்படி தம்பி ஒரு சரியான ஒரு கஷ்டப்பட்ட ஒரு நிலைமையில் வந்து 2 தம்பியாக்கள் வந்துட்டு உன்னைய சந்திக்க வந்திருக்காங்கடா அப்படின்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன் வந்துட்டு அவங்க சாப்பிட்டாங்களான்னு கேட்டு நீங்கள் வந்து சாப்பாட்டை கொடுங்க நான் வாரேன் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் வந்து கழித்து எழும்பி வந்து பார்த்தா
உண்மையிலேயே வந்து அந்த கொடுமையை வந்துட்டு கண்கொண்டு பார்க்க முடியாமல் போயிட்டுது. என்ன சொல்கிற வந்து அந்த பஞ்ச பாண்டவர்கள் மாதிரி வந்துட்டு 5மே வந்துட்டு ஆம்பளை பிள்ளைய வந்துட்டு பெற்றெடுத்துருக்கிறா வந்துட்டு அந்த அக்கா. இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மூத்த 2 பிள்ளைகளுக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் அது கடவுள் கொடுத்ததுன்னு சொல்ல முடியாது. இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நீலேன்ற மாதிரிக்கு ஒரு குறையோடு வந்துட்டு அவங்க வாழ்கிறாங்க. என்ன குறை அப்படின்னு பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்துட்டு கண்டென்ட்டும் வந்துட்டு பார்வையில் பிறப்பில் இருந்தே சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து காதுமே வந்து கேட்காது. அப்போ வந்து நான் எழும்பி வரேன், அம்மா வந்து அங்கால இருக்கிறா, 2 மகன்மார் வந்துட்டு நடுவில் இருக்காங்க. அவங்க 3 பேரையும் கூட்டிகிட்டு வந்த ஒரு அக்கா வந்துட்டு முன்னால் இருக்கா. அப்போ எனக்கு உண்மையிலே வந்து அவங்க 2 பேரையும் பார்த்தது சரியான மாதிரி கவலையாக இருந்துச்சு. ஒரு தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 25 வயசு, இன்னொரு தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 22 எத்தனை வயசு 21 22 வயசு. 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்துட்டு 2 பேருக்குமே வந்து கண் பார்வை இல்லை. ஈவன் நான் எழும்பி வந்தது கூட வந்துட்டு அவங்களுக்கு தெரியாது. நான் கதைச்ச விடயங்கள் கூட நான் என்ன கதைச்சேன் அப்படின்ற வந்து அவங்களுக்கு வந்துட்டு புரியாது. சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இவங்களோட இந்த நிலைமையை யோசித்து வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களோட அம்மாவுக்குமே வந்துட்டு மனதளவில் வந்து அவங்க பாதிக்கப்பட்டு வந்துட்டு அந்த மனதளவில் வந்துட்டு அவங்க ரிக்கவர் ஆகிறதுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துட்டு அவங்களோட அம்மா வந்துட்டு போய் கொண்டிருக்காங்களாம். சரி, அப்போ இதுக்கிடையில் வந்துட்டு இவங்க எங்களை தேடி என்ன உதவிக்காண்டி வந்தவங்க அப்படின்ட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் இவங்க 2 பேருக்குமான ட்ரீட்மெண்ட்டுக்காண்டி வந்துட்டு ஜெஃப்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு போயிருக்காங்க. ஸோ போன இடத்துல வந்துட்டு 2 பேருக்குமே வந்துட்டு அந்த காது கேட்காதவங்களுக்கு கொடுக்குற மிஷின் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நன்றி சொல்லணும் வந்துட்டு ஜெஃப்னா பேஸ் ஹாஸ்பிட்டலுக்கு. சேம் டைம் வந்துட்டு அந்த கொடுத்தவனே வந்துட்டு பறிக்கிற மாதிரி இந்த 2வது தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பிறகு ஒரு ஆப்ரேஷன் வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ ஆப்ரேஷன் செய்யும்போது வந்து தெரியும் வந்துட்டு இவன் ஒரு ஸ்கேன் பண்ணுறேன்ற சொன்னால் கூட வந்து லைக் வந்து ஒரு எக்ஸ்ரே எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால் கூட வந்து எங்களோட உடம்புல வந்து இந்த மோதிரங்களோ இந்த வெள்ளி நகைகளோ இந்த சங்கிலியோ எதுவுமே வந்துட்டு கிடக்க விட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஈவன் நாங்கள் வந்துட்டு ஒரு அந்த பல்லு பூட்டினவங்க கூட வந்து சொல்லுவாங்க அதை கூட வந்துட்டு கலட்டி வைங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி ஆப்ரேஷன் தியேட்டருக்கு எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த தம்பியின் காதில் கிடந்த அந்த மிஷினை வந்துட்டு கவனிக்காமல் வந்துட்டு தியேட்டருக்கு கொண்டு போயிட்டாங்க. ஸோ கொண்டு போன நிலைமையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சு வந்த பிறகு வந்து அந்த தம்பியிட அந்த மிஷின் வந்துட்டு பழுதாக போட்டுதான். ஸோ ஒருக்கா வந்துட்டு பழுதாக போன ரீதியில் வந்துட்டு முதல் தடவை அவங்க திருத்தி கொடுத்துருக்காங்க. சேம் டைம் வந்துட்டு 2வது தடவை பழுதாக போனதுக்கு பிறகு இவங்க வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் ரெக்யூஸ்ட் பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு ஒரு புது மிஷின் தர மாட்டிங்களா அப்படின்னு கேட்கையும் வந்து ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்தால் வந்து சொல்லியிருக்காங்க, நோ அம்மா அந்த மாதிரி நாங்கள் தர மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதாக வந்து அவங்களோட அம்மாண்ட வாக்கு மூலத்தால் வந்து அம்மா வந்து விடியங்களுக்கு தெரிவிச்சிருந்தா. ஸோ இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மூத்த தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவருக்கு வந்துட்டு அந்த மிஷின் இருக்குது. ஸோ அவருக்கு வந்து ஒரு கொஞ்சம் அந்த மிஷின் மூலமாக இப்போ என்ன சொல்கிறது செவிப்புலன் வந்துட்டு ஓரளவு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த 2வது தம்பிக்கு வந்துட்டு அறவே கண்ணும் தெரியாது, காதும் வந்துட்டு துப்புரவாக கேட்காது. சேம் டைம் வந்துட்டு அவருக்கு உடம்புலேயும் வந்துட்டு நிறைய வருத்தங்களாம் லைக் வந்து கிட்னி பிரச்சனை கூட வந்துட்டு இருக்குதாம். உண்மையாக வந்து ஒரு தாயாக இருந்து அந்த 2 பிள்ளைகிட்ட நிலைமையும் பார்த்தா கண்டிப்பாக இவன் நானாக இருந்தால் கூட வந்துட்டு அதை குறித்தான யோசனை கவலையில் வந்துட்டு பெரிய ஒரு மன அழுத்தத்துக்கு உள்ளாக வந்து நான் போவேன். அப்போ வந்து நான் கேட்டிருந்தேன், அப்போ மற்ற 3 பிள்ளைகளும் என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்குறப்போ வந்து ஒரு ஆள் வந்து திருமணம் செஞ்சிட்டார், மற்ற 2 பேரும் வந்து இருக்கிறாங்க. ஒரு ஆள் வந்து சின்ன ஒரு வேலைக்கு போகிறார், அண்ட் வந்து அக்காட ஹஸ்பண்டுமே வந்துட்டு வேலை செய்கிறார், இல்லைன்னு சொல்லி இல்லை. இப்போ நார்மலாக அவங்களோட ஃபேமிலியை வந்துட்டு கொண்டு போகக்கூடிய நிலைமையில் வந்து அவங்க இருக்கிறாங்க. அப்போ தெரியும் தானே, இதுவே வந்து வேறு உதவி ஒன்று கேட்டு வந்திருந்தால் நான் வந்து அட்வைஸ் பண்ணி அனுப்பியிருப்பேன். என்ன சொல்கிறது, உங்களோட அவர் வந்துட்டு வேலை செய்கிறார், 2 பிள்ளைகள் வந்துட்டு ஏதோ சின்ன வேலைக்கு இருந்தாலும் போகிறாங்க. ஸோ அந்த வகையில் வந்து நீங்கள் உங்களோட ஃபேமிலியை வந்துட்டு ரன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சேம் டைம் வந்துட்டு கவர்மெண்ட் ஆலயம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்குது தானே. ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த வகையில் அதை வச்சு பார்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருப்பேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க எங்கள்கிட்ட கேட்ட ஒரே ஒரு உதவி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 2வது தம்பிக்கான காது கேட்குறதுக்குரிய மிஷின் வாங்குறதுக்கான ஒரு பணப்பெறுமதி வந்து எங்கள்கிட்ட கேட்டிருந்தாங்க. அப்போ நான் கேட்டிருந்தேன் உங்களுக்கு எவ்வளவு வேணும் அப்படின்றப்போ வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க 1,70,000 வந்து அந்த மிஷினுக்கு வந்துட்டு தேவையாம் அப்படின்ற மாதிரி வந்து அந்த ஒரு உதவி மட்டும்தான் எங்கள்கிட்ட வந்துட்டு கேட்டிருந்தாங்க. அந்த மூத்த தம்பியோட தலையை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவருக்கு வந்துட்டு ஒரு மூளைக்காய்ச்சல் வந்து ஆப்ரேட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ ஆப்ரேட் பண்ணால் வந்து அவர்கிட்ட அந்த பாதி தலை வந்து வெட்டி எடுத்த மாதிரி வந்து நான் நேரடியாக போயிட்டு காட்டுறேன் பாருங்க, அது அப்படியே வந்து வெட்டி எடுத்த மாதிரி
அவருக்கு வந்துட்டு துடையிலேருந்து தசை எடுத்து வச்சு அந்த தலையை வந்துட்டு தச்சிருக்காங்க. அப்போ அதெல்லாம் பார்க்குறப்போ வந்துட்டு சரியான மாதிரிக்கு வேதனையாக இருந்துச்சு. நார்மலாக ஒரு மனிதாபிமான அடிப்படையில் வந்துட்டு அவங்கள பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பாக என்னதான் அவங்களுக்கு 3 சகோதரங்கள் இல்லாட்டி ஒரு வேலை செய்யக்கூடிய அப்பா இருந்தாலுமே அந்த உதவியை செய்யக்கூடாது அப்படின்ட்டு வந்துட்டு சொல்ல மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் தெரியும் கண்டறியாத உலகம் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த 2 பிள்ளைகள்கிட்ட நிலைமையிலேருந்து பார்க்கும்போது வந்துட்டு அவங்களுக்கு கண்ணுமே தெரியாது காதும் கேட்காது அப்படின்னு சொன்னால் எவ்வளோ தூரம் அது பாரதூரமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நார்மலாக திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். ஸோ அந்த வகையில் நான் வந்து சொல்லி அனுப்பியிருந்தேன். சரி நீங்கள் வந்து போங்க, நான் வந்து இப்படி ஒரு வீடியோ செஞ்சு உங்களோட அந்த மிஷினுக்கான ஹெல்ப்பை வந்து நான் வந்து செஞ்சு தரேன்னு பிரச்சனை இல்லை. இதை விட மேலதிகமாக என்ன தேவை என்றாலும் நீங்கள் தான் பார்த்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சேம் டைம் நான் ஒரு விஷயம் கேட்டிருந்தேன். நீங்கள் வேறு யார்கிட்டையாவது உதவி கேட்டனீங்களா அப்படின்னு கேட்குறப்போ வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. உங்களோட மச்சான் வசந்த் வந்து ஒரு தடவை வந்து வீடியோ எடுத்தவர், ஆனால் அதுக்கு பிறகு வந்துட்டு எந்த விதமான உதவிகளும் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி அந்த ஒரு உண்மையும் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து அந்த வீடியோவும் செக் பண்ணி பார்த்தேன். அதில் வந்து 20,000 ஏதோ ஒரு 17,000 அமௌண்ட் ஒன்று வந்து வசந்த் கொடுத்துருக்குது. அதுக்கு பிறகு வந்துட்டு எந்த ஒரு உதவியும் வந்து செய்யலை. ஸோ அந்த வகையில் இன்றைய தினம் நாங்கள் அவங்கள தான் போயிட்டு பார்க்க போகிறோம். உண்மையிலே வந்து நாங்கள் இவ்வளோ நாளும் நிறைய கஷ்டப்பட்டவங்கள வந்துட்டு பார்த்துருக்கோம். அந்த வகையில் இதுவுமே வந்து உங்களோட மனதை வந்துட்டு ஆழமாக பாதிக்கக்கூடிய அண்ட் வந்துட்டு கவரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும் அப்படின்றதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ நீங்களும் எங்களோட சேர்ந்து வாங்க. நாங்கள் இப்போ அச்சுவேலி நவகிரி பகுதிக்கு போயிட்டு அவங்கள தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்து நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவு வந்து சரியா பிள்ளையா என்ன மாதிரி அப்படின்றத நீங்களே வந்துட்டு கமெண்ட்டில் வந்துட்டு சொல்லுங்கள். ஸோ இது தான் வந்துட்டு இன்றைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னம் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் நவகிரிக்கு கிட்டே போயிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். நாங்கள் இப்போ நவகிரி கிட்டே வந்துட்டோம். ஒரு அடிப்போம் அண்ணாக்கு. நவகிரி மீன்ஸ் இப்போ அச்சுவேலி நிலாவரை கிட்டே நிற்கிறோம். என்ன நுள்ளான் கிடைக்குது. ஹலோ ஓமாக்கா, நாங்கள் இப்போ அந்த நிலாவரை குளத்து பக்கத்தில் நிற்கிறோம். மார்னிங் வந்தீங்க? ஓ நிலாவரை குளத்து பக்கத்தில் நிற்கிறோம். எங்கே வரணும்? ஓ நிலாவரை குளத்துக்கிட்ட நிற்கிறோம். ஒருக்கா உங்களோட அவரை அனுப்பி விடுறீங்களா அவர்த்தடிக்கு? நீங்கள் முதல்வர் இங்க வந்தீங்கள், அந்த இடம் தெரியும். எனக்கு தெரியுமுங்க, நீங்கள் அனுப்பி விடுறீங்களே. எங்க அவர் நிற்கிறாரு? கொடுங்க அவர்கிட்ட. ஹலோ ஓமண்ணா, அங்கே அந்த நிலாவரை குளத்து பக்கத்தில் நிற்கிறேன். வாரீங்களா இதில்? ஓ ஓ ஓ ஓ என்ன கலர் ஆட்டோ உங்களோட? என்ன நம்பர்? சரி சரி, இதில் வாரீங்களா? நிற்கிறேன். ஓகே ஓகே ஓகே. அங்கேருந்து வந்தவங்களுக்கு இப்போ இதில் போக தெரியாமல் இல்லை. நாங்கள் இதில் போயிட்டு கேட்டு சுற்றுறத விட ஆள்கிட்ட ஆட்டோ நிற்கிதானே. காலமே பருத்தித்துறைக்கு வந்தார், இதில் வந்தாருன்னா டக்குண்டு அப்படியே ஃபாலோ பண்ணிக்கொண்டு ஈஸியாக போயிடலாம். இப்போ கேட்டு சுற்றி கொண்டு நிற்கலாம். ஏற்கனவே வெயிலாக கிடக்கு. கார் ஒரு ஏசி சும்மா கடும் ஏசி தள்ளுது. அதுதான் ஆட்டோ. நாங்கள் கால் பண்ண டைமுக்கு கணக்காக வரக்கூடிய ஆட்டோண்டா இதுதான். நம்பரெல்லாம் அடுத்த கதை பிறகு. அண்ணன் சேப்பிரு பொடிகள்ட்ட அப்படி எரியுமோ இப்படித்தான். நான் இங்கே போன இடத்துல சொல்ல அது இல்லாட்டி தான் தம்பி பிரச்சனை இருந்தாலும் சும்மா கதை தான் கிடப்பா. அப்பா மாதிரி பிள்ளை இருக்க தானே வேணும். இந்த ஆட்டோலையா வந்தோம் அப்படியே? அதுதான் சரி. இப்போ சொந்தமாக ஆட்டோ வச்சுருக்காங்க, ஓடுறாங்க, பிரச்சனை இல்லைடா. இப்போ அவங்க நினைச்சா செய்யலாம், இல்லை செய்யலாம். ஆனாலும் இப்போ நாங்கள் இந்த உதவியை செய்ய வந்ததுக்கான காரணம் அந்த 2 சகோதரங்கள்கிட்ட ஒரு மனநிலைமையை
அவங்கள இடத்துலேருந்து யோசித்து பார்த்தோம். ஓகே, இது வந்து ஒரு கவலையான விஷயம்தான். இதை வந்து நாள் பிந்தி போட்டு செய்யக்கூடிய விடயம் இல்லை. ஏன்டா இப்போ இன்றைக்கி இருக்கிறவங்க வந்துட்டு நாளைக்கு காணாமல் போகிறாங்க. அதாவது இப்போ நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கே வந்துட்டு அப்படி நடக்கும்போது வந்துட்டு ஏற்கனவே கண் தெரியாமல் இருக்குது, காது கேட்காமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் அந்த காதுலையாவது மனுஷர் கதைக்கிற ஒரு சில விடயங்களை புரிஞ்சு கொண்டு ஒரு அட்லீஸ்ட் அப்படியான ஒரு சந்தோஷம் என்றாலும் கிடைக்கிறத நாங்கள் நாள் தள்ளி போடக்கூடாது அப்படின்றதான் வந்து நாங்கள் வந்ததுட மெயின் நோக்கமே. வந்து இந்த ஏரியா நாங்கள் கூட உதவி செஞ்ச ஏரியாடாப்பா. இப்போ எங்கள் இன்றைக்கு இவங்க வந்துட்டாங்களோ, எப்படியும் வாரக்கிழமை ஒரு 4-5 பேர் இந்த ஏரியாவிலேருந்து எதிர்பார்க்கலாம் வீட்டு. ஏண்டா இந்த ஏரியா கொஞ்சம் அப்படியே ஆவரேஜாக உண்டு. இப்போ எது வாங்கின காணி இந்த வீட்டு மாதிரிலும் இப்படித்தான். கதவு வேறடா, அதான் பிரச்சனை. மற்றது ஒரு ஆள் எழுந்த கோவிட்டில் நீங்களும் காணிகள் காட்டிகள் ஒன்றும் பித்தமாக தெரியலையே. அது நாங்கள் காட்டுற இடமெல்லாம் சிக்கா இல்லை வடக்கு. மற்ற விலை பிரச்சனையாமல் இல்லடக்கு. ஆனால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நாங்கள் காட்டுற காணிகளும் பிப்போமா, அதை நீங்கள் பார்ப்பீர் கட்டாயம். இந்த ரோட்டில் நீங்கள் காட்டணும் தம்பி, சாதாரணமாக இல்லை. உண்மையாக அந்த வெளியிலேருந்து வர்றவங்க ஒரு நாள் 2 நாள் எங்களோட ஒருக்கா வழியில் வந்தாலே வந்து சொல்கிறாங்க, ரெண்ட கடவுள் என்னன்றாப்பா நீங்கள் திடீரிங்க அப்படின்னு சொல்லி. நாளாந்தம் இப்படியே திடீரும் அப்படின்னு சொன்னால் வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து யோசித்து பாருங்கள். எங்களுக்கு எதுவும் செய்ய வேண்டாம், ஆனால் கொஞ்சம் புரிஞ்சு கொண்டா நல்லா இருக்கும். அந்த எதுவுமே வந்து ஈஸியான விடயம் அல்ல அப்படின்றத. என்னடாப்பா உள்ளுக்கு போகிறவன் கிட்ட அதுதான் இதுதான் நான் பெட்டு கொடுத்த ஏரியா. நாங்கள் பெட்டு கொடுத்த அப்புறம் அந்த அக்கா வீடியோ பார்க்க தொடங்கியிருக்கா. அவ்வளோ அந்த பெட்டே இருக்கா பார்க்கணுங்கடாப்பா, என்ன கட்டத்தில் நடக்கணும், பாவிக்கிறாங்களா இல்லை விற்றுட்டாங்களா, அல்லாட்டி என்ன மாதிரி கிடக்குண்டு. அவாட பெரும்பாடி பாவிக்க மாட்டேன். சரியா காருக்குன்னா போட்டிருக்காங்க ரோட்டு தெரியுமா. ஆட்டோ மோட்டர் சைக்கிள்கள் வந்து கஷ்டம் இதால் போகிறோம். சரியா கார் மட்டும்தான் போகிறோம். இந்த அந்த கல்லெல்லாம் கீழே தட்டையே தட்டாது. அம்மா சுண்டு போடுறா வடிவை பார்த்தா எடுக்கும். இந்த அல்டோண்டா அப்புறம் சட்டுமாப்பா. இந்த கல்லில் ஏற்றினா தான் சரி. அம்மா அம்மா ரைட்டு. அப்பாடா அண்ணன் இறங்கிட்டாராப்பா. தேராவில் சுவாமி இறக்கின மாதிரி ஒரு சந்தோஷம்டாப்பா எனக்கு அண்ணையை கண்டு. சரி ஆழமே தான் படிகள் தெரியுமா. உள்ள போகணுமா? எல்லாம் எடுத்துட்டீங்களா? இப்போ உங்கள்கிட்ட போனேன் ஆட்டோவில். ஏன் உள்ளே போகணுமா? ஆமாம் சுண்ட நல்லாலாம் காரை உள்ள விட சொல்லு. நீ நடந்து வாண்டா கொஞ்சம் உடம்பு ரேட்டும். ஓ நீ சொல்லாம கேமரா எங்கடா நல்ல கூலா இருக்கு நம்ம ஏரியா. ஐயோ ஆமாம் சொல்லு வீட்டுக்கு ஏற்றும் போலக்கா. வணக்கம் அண்ணா. வணக்கம் அக்கா. தம்பி வணக்கம்டா. அக்கா என்னங்க இது நீங்கள் இன் பண்ணுங்க, சட்டையில் எப்படி குத்துங்க, அமர்த்தி கொண்டு குத்துங்க. என்ன பேர் தம்பிக்கு? தனேஷா? ஓகே. இவருக்கு என்ன பேர்? என்ன பேர்? கனிஷ்டன். ஓகே. அண்ணாக்கு? நரேஷ். எல்லாருக்கும் ஒரே குரலாக கிடக்கு. நீங்கள் கதைக்கிற கண்டுபிடிக்கலாம் கிடக்கு அப்பாண்டு. அதுதான் நான் தம்பி ஒன்று கேட்டேன். நானும்
அதுதானோ இப்போ இவர் கதைக்க மாட்டாரோ காது கேட்டால் தானே கேட்டால் கதை பேர் என்ன காது கேட்டால் கதை பேர் என்ன ஓகே இப்போ அறவே கேட்காது சூப்பராக கேட்காது இப்படி தட்டி இதாண்டு காதுக்கு சொல்லும் சொல்லுங்க அமைதி உண்டு கிணிட்ட அந்த அண்ணாக்கள் வந்து நிற்கினேன் நாங்கள் விடிக்க போனோம் அந்த அண்ணாக்கள் வந்து நிற்கினேன் என்ன ஓமா ஓமாமோ ஓ எதுவும் சொல்ல போறீங்க எதன் சொல்ல போகிறீங்க எதன் சொல்ல போகிறீங்களோ அந்த அண்ணாக்கள் இல்லையா இல்லையாம்மா அப்போ என்னண்டு மிஷின் வாங்கி தருவேணும் அவை சொன்னா தான் வேண்டி தருவேன்னு சொல்லுங்க அவள் என்னண்டா மிஷின் வண்டி தாரன்னு கேட்கு எதன் கலைச்சா தான் மிஷின் வேணுமாண்டு கலைச்சா தான் நான் மிஷின் தருவேன் ஆ கதைய சொல்ல நின்னுண்டு சொல்றீ சரி அப்போ நாங்கள் விஷயத்துக்கு வருவோம் இப்போ இதுதான் உங்களோட வீடு என்ன ஓகே உங்களோட சொந்த வீடு தானே காணி வீடு எல்லாமே உங்களோட தானே என்ன ரைட் அப்படியே சுற்றி காட்டுங்க அப்போ குழாய் கிணறு இருக்குது அப்புறம் டாய்லெட் எல்லா வசதியும் இருக்குது தானே ரைட் அப்படி இல்லாட்டிலும் ஒரு கதைக்கு அதை நீங்கள் தான் பார்த்து கொள்ளணும் சரி தானே 5 மாம்பழ பிள்ளைகள் தானே அதால் உங்களுக்கு பெரிய பொறுப்புகள் அண்டு இல்லை சின்ன சின்ன வருத்தங்கள் செலவுகளை பார்த்துக்கொண்டா ஓகே அண்ட் வந்து அண்ணாவும் நல்ல மாதிரி இருக்கிறதால ஏதோ கடவுள் புண்ணியத்தில் அண்ணாக்கும் வருத்தங்களும் இருக்குதா சின்ன சின்ன வருத்தங்கள் இருக்குது ஓகே அது மாதிரி மழை மாதிரி வாரது தானே எல்லாருக்கும் என்ன ரைட் ஸோ அந்த மாதிரி வந்து அக்கா எங்கள்கிட்ட கேட்டது வந்து அதாவது தம்பிக்கான அந்த ஒரு மிஷின் ஒன்று வாங்கி தர சொல்லி ஏன்னா ரைட் இப்போ அதுக்கு முன்னே வந்து என்ன தனேஷா என்ன பேர் யா தனேஷோட நாங்கள் கதைப்போம் அப்போ அந்த மைக்கோருக்கா தனேஷோட கொடுங்கக்கா நினைக்கிறேன் உங்களோட தனேஷ் நல்லா கதைப்பேர் போல இருக்குது நாங்கள் வந்துட்டு இப்போ மேலதிகமான உதவிகள் ஒன்றும் செய்கிறதுக்காண்டி இங்கே வரையில அப்போ அதால் வந்துட்டு நாங்கள் அடிஷ்னலாக ஒன்றும் பார்க்க தேவையில்லை நார்மலாக வீட்டை பார்த்தா தெரியுது வந்து அப்போ அண்ணாக்கு எத்தனை சகோதரங்களாண்ணா ஒரு தம்பி 3 அக்கா என்ன ஓகே ஓகே அப்போ அண்ணாட குடும்பமும் சொல்கிற அளவுக்காண்டி இல்லை எல்லோரும் தங்கட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படியே எல்லாம் கல்யாணம் கட்டிட்டாங்களா என்ன ஓகே அப்போ அக்காடையும் எல்லா சகோதரங்களும் கட்டிட்டாங்க என்ன சரி நாங்கள் இப்போ கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கேன்டா தனேஷோட மட்டும்தானே என்ன ரைட் அப்போ தனேஷுக்கு தெரியாது என்ன தெரியுமா என்ன தனேஷுக்கு தெரியாது என்ன தெரியுமாண்டேக்குள்ளே நான் என்னைய பார்த்துனீங்களான்னு கேட்கல ஐயா இப்போ என்னண்டா என்னைய பற்றி அறிஞ்சிருக்கிறீங்களான்னு கேட்குறேன் அறிஞ்சிருக்கிறீங்க ஏன்னா என்ன அறிஞ்சிருக்கிறீங்க என்னைய பற்றி கிட்டோக்குள்ள அப்படி கஷ்டப்பட்ட ஆகளுக்கு உதவி செய்கிறாண்டு டிக்டாக்கில் கஷ்டப்பட்ட ஆளுக்கு உதவி செய்கிறேன்ட்டு அறிஞ்சிருக்கிறீங்களா என்ன சரி ஓகே அப்போ உங்களுக்கு உதவி செய்யணுமா நாங்கள் உதவி செய்யணுமே என்ன ரைட் நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தனேஷோட நிலைமை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அதாவது வந்து தனேஷுக்கு 4 வயசுலேருந்து தெரியும் அவருக்கு தான் 4 வயசுலேருந்து தெரியா போனது இவர் பிறப்புலேருந்து தெரியாது என்ன அப்போ தனேஷ் தான் வந்து மூத்தது அப்படியே ரைட் தனேஷ் வந்து மூத்த பிள்ளை தனேஷுக்கு வந்து எத்தனை வயது இப்போ அது எனக்கு 20 எத்தனை 25 25 அப்போ தம்பிக்கு எத்தனை 23 அப்போ தம்பிக்கு 23ண்டா தனேஷுக்கு 20ண்டா இப்படி தனேஷ் அண்ணாவா வர்றது மாறி சொல்லிட்டீங்களேண்ணா சரி அப்போ இது ஒன்று மாறி சொல்லிட்டீங்களே இனி ஒன்றும் மாறி சொல்லக்கூடாது சரியோ இனி கேட்குற எல்லாத்தையும் சரியாக தான் சொல்லுவோம் சரியோ வலது பக்கம் கொஞ்சம் திரும்புங்க பாப்பம் நான் நடக்க சொல்லல திரும்ப சொன்னேன் வலது பக்கம் ரைட் ஓகே அப்படித்தான் சரி அப்போ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தனேஷுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட இட வயசில் வந்து மூளைக்காய்ச்சல் வந்திருக்கு அப்படி தானே மூளைக்காய்ச்சல் வந்து ஆப்ரேஷன் வந்து போனாங்க ஆஸ்பத்திரி போனபோது ஒவ்வொரு குறைய சொல்லி மண்டையில் ஆப்ரேஷன் செஞ்சு புண் மாற மாட்டேன் ஓடி போய் காத்துடையல் வட்டி வச்சு தான் நரம்பு பழைய போனேன்னு சொன்னாங்க சரி அந்த மாதிரி மூளைக்காய்ச்சல் வந்த இடத்துல வந்து ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க ஸோ பண்ண இடத்துல வந்துட்டு தலையில் ஆப்ரேஷன் செஞ்சுருக்காங்க என்ன ஸோ தலையில் ஆப்ரேஷன் செஞ்சால் இப்போ நார்மலாக தலையில் அந்த தசைகள் எல்லாம் இருந்தது தானே அது எப்படி அது இல்லாமல் அந்த ஆப்ரேஷன் செய்யக்கே எல்லாம் வெட்டியை நான் க்ளீன் பண்ணி மண்டியோடு தெரிஞ்சேன் அப்போ தசை இல்லையென்றால் 2 கால்லையும் துடைய வெட்டி 2 கால்லையும் தசை எடுத்து தான் மூடி தச்சது இல்லாட்டி மண்டோடு தெரிஞ்சதா மண்டியோட போய் தெரிஞ்சது சரி இப்போ சும்மா சுரண்டு போட்டாலே அது புண்ணாக்கி போடுறேன் மாற இவ்வளோ நாச்சுன்றது மாற வயசுல தொடங்கினது 5 வயது மட்டும் இந்த புண் கிடந்தது எத்தனை வயசுல செஞ்சது 1 வயசு
ஒரு வயசில் செஞ்ச ஆப்ரேஷன் ஆகுது மை காடா. அப்போ ஒரு வயசில் செஞ்சு இன்றைக்கி 24 வருஷமாக அப்படியே இருக்கிறார் என்ன? ஓகே. அதுக்கு பிறகு பெரிய பாரதூரமான வருத்தங்கள் ஒன்றும் வரையிலையா? இந்த புண் தட்டுப்பட்டு அங்கேயும் முடிவட்டா பாருங்க. இந்த புண் இடிவட்டால் தான் வேறு என்ன? ரைட். ஓகே. தட்டுப்பட்டா பிள்ளைக்கு புண்ணாக்கிடுமே என்ன? ரைட். ஓகே. அப்போ கவிதா கொஞ்சம் முன்னுக்கு வாங்க. ரைட். ஓகே. அப்போ இப்போ தனேஷ் நான் சொல்கிறது ஒரு காட்சி வரும் சரி தானே? அப்படியே நின்றபடி வெள்ளாது பக்கம் கொஞ்சம் திரும்புங்க, நீங்கள் திருப்பாங்க அப்புறம் ரைட் அப்படின்னு இல்லைங்க சரி தான். ரைட் அப்படின்னு கதைங்க என்னோட. சரி, தனேஷுக்கு வந்து இப்போ நாங்கள் இப்போ தனேஷுக்கு பர்சனலாக வந்துட்டு நாங்கள் ஏதாவது உதவி செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்களா தனேஷ்? எனக்கு வந்து எனக்கு அந்த வாழ்க்கை செலவுகளுக்கு ஏதாவது உதவி, மாதாண்ட செலவுகளுக்கு ஏதாவது உதவி செய்யணும். உங்களோட வாழ்க்கை செலவுகளுக்கு மாதாந்தம் உதவி செய்ய சொல்லி சொல்கிறீங்களே என்ன? அப்போ தனேஷுக்கு தெரியும் வந்து காலையில் அம்மா எங்களை தேடி வந்ததுக்கான காரணம் வந்து தனேஷுன்ற தம்பிக்கு வந்துட்டு இப்போ தனேஷுக்கும் கண் தெரியாது தம்பிக்கும் கண் தெரியாது என்ன? இப்போ 2 பேரும் ஒரே நிலைமையில் இருக்கிறீங்க. இப்போ இருந்தாலும் தனேஷுக்கு வந்துட்டு அந்த மிஷின் மூலமாக வந்து காது கேட்குது. அப்போ தம்பிக்கு வந்து இப்போ அந்த வசதியும் இல்லையல்லோ. அப்போ தம்பிக்கும் தனேஷுக்கும் ஒரே மாதிரியான நிலைமைக்கு எடுக்கணுமென்று தான் நம்ம அந்த ஒரு உதவியை கேட்டவா. இப்போ அந்த மிஷின் வந்துட்டு எங்களுக்கு போட்டுருக்கே கிட்டத்தட்ட எவ்வளோ முடிய போகுது? 1,70,000 இப்போ தம்பிக்கான மிஷினுக்கு வந்துட்டு தேவைப்படுது சரி தானே? அப்போ நாங்கள் முதலாவது உதவியாக இப்போ தம்பிக்கு மிஷின் எடுத்து கொடுக்குறதா செய்யலாமா இல்லாட்டி தனேஷின் வாழ்க்கை செலவுகளுக்கு இப்போ செய்கிறதா முக்கியம்? முதல் கனெக்ஷன் என்ன தம்பிக்கு உதவி செய்யும் பிறகு எனக்கு செய்யும். முதலாவது தம்பிக்கு உதவி செய்யணும் பிறகுதான் அண்ணாக்கு உதவி செய்யணும் என்ன? ரைட். அது அடுத்த கட்டமாக பார்த்தோம்னு சொன்னால் 2 பேருக்குமே வாழ்க்கை செலவுகளுக்கு உதவிகள் தேவை தானே ஏன்னா? சரி, இப்போ எப்படி எடுத்துக்கொள்ளும்? இப்போ சாதாரணமாக இப்போ நாங்கள் அதாவது வந்து இப்போ எங்களுக்கு இப்போ கடவுளேன்ற எந்த விதமான குறையும் இல்லை சரி தானே? எல்லாம் அதாவது 5 சரியாக வேலை செய்யுது. அப்போ நாங்கள் வெளியில் போகிறோம் வாரம் எங்களுக்கு பல்வேறுபட்ட செலவுகள் இருக்குது ஏன்னா தனேஷ்? அப்போ இப்போ எங்களோட ஒப்பிடும்போது வந்து தனேஷுக்கான செலவுகள் வந்துட்டு வேறுபடும் தானே? இப்போ எங்களுக்கு வேறொரு விதமான செலவு வரும், தனேஷுக்கு வேறொரு விதமான செலவு வரும். உதாரணமாக வந்து இப்போ நான் வந்து கார் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்துட்டு காருக்கு பெட்ரோலுக்கு காசு தேவைப்படும். ஆனால் தனேஷுக்கு அப்படிலாம் தேவைப்படுமோ? இல்லை, தனேஷ் வந்து வீட்டோட இருக்கிற பிள்ளை தானே ஏன்னா? ரைட். அப்போ தனேஷுக்கு என்ன மாதிரி செலவுகளுக்கு காசு தேவை? எனக்கு அந்த மாதாண்ட கிளினியில் மிஷின் பேட்டியல் வேண்ட காசு வேணும். மிஷின் பேட்டியல் வாங்குறதுக்கு, மற்றது மாதாந்தம் கிளினிக்கு போகிற காசு வேணும் என்ன? ரைட். உடுப்புகள் மற்ற உடுப்புகள் வாங்குற காசு தேவை சரி தானே? ரைட். ஓகே. அப்போ உடுப்பு வாங்குற காசு வேணா இப்போ தனேஷுக்கும் தம்பிக்கும் ஒரு 5,000 ஒன்று கிடைக்கும் தானே கொடுப்பனவு? சரி, அந்த 5,000 அம்மாவும் அப்பாவும் சுடினமோ? அப்போ என்ன செய்யணும்? அது உங்களுக்கு தெரியணும். சரி, மற்றது ஆட்டோ வந்து லீசிங்கில் நிற்கிறது அது அறிஞ்சேன் என்ன? அப்போ அந்த லீசிங் யார் அண்ணன் ஓடி கட்டுறீங்களோ? அண்ணன் ஓடி கட்டுறீங்களா என்ன? 21,000 லீசிங்? அதை நீங்கள் தான் கட்டணும் என்ன? மற்ற வந்து கடவுளேன்னு சொல்லி இப்போ என்ன சொல்கிறது? இப்போ கடவுள் இப்படியான ஒரு குறை வந்து உங்களுக்கு இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய மாதிரி வந்து 5 மாம்பழ பிள்ளையாக தந்தால அதுக்காண்டி பொம்பளை பிள்ளை பிறந்தால் அது குறையண்டு இல்லை. ஆனால் இருந்திருந்தால் உங்களுக்கு அதுவுமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அதை குறிச்சும் யோசிப்பீங்க என்ன மாதிரி அதை கதை சேர்க்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த வகையில் மற்ற மூண்டும் மாம்பழ பிள்ளைகள்ன்றால உங்களுக்கு அந்த பக்கத்தால் ஒரு சும்மா குறைவு என்ன? அதில் ஒரு ஆள் வந்து கல்யாணம் செஞ்சிட்டார் என்ன? தனேஷின் தம்பி ஒரு ஆள் கல்யாணம் செஞ்சிட்டார் என்ன? 21 வயசில். அவருக்கு நாங்கள் ஒரு விருது ஒன்று கொடுப்போமாக்கா சரிதானே? எப்போன்னு சொன்னால் எப்போ செய்வோங்க கவிதா? நாங்கள் 4ஆம் தேதி என்றியா இந்த நாள் டைம் வராது. நாங்கள் ஐப்பசி கார்த்திகை மாதம் அளவில் செய்வோம் சரிதானே? எங்கே செய்வோம்னா துரையப்பா ஸ்டேடியத்தில் வச்சு கொடுப்போம் ஒரு விருது உண்டு என்ன? ஏன்னா தம்பி அண்ணாக்களை வந்துட்டு இப்படியா ஒரு நிலைமையில் விட்டுட்டு 21 வயசில் கல்யாணம் செஞ்சு குழந்தையும் பிறந்துட்டேன். குழந்தையும் பெற்றிருக்கிறாண்டே அப்படி நாங்கள் தங்க விருது தான் கொடுக்கணும். நான் இப்படி கதைக்கிறாண்டே குறைக்க கூடாது அண்ணா. நாங்களும் வந்து சகோதரங்களோட பிறந்தாங்க. என்றைக்குமே எனக்கு நான் எந்த வாழ்க்கையே சொல்ல வரையில, அதுக்கான நான் கஷ்டப்பட்டு கதைக்க வரையில. நான் 28 முடிஞ்சு 29 ஆக போகுது. இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் திருமணம் செய்யலை. எனக்கும் 4 பொம்பளை சகோதரங்கள். அப்போ எல்லாரையும் வந்து கரை சேர்த்து ஒவ்வொருக்குமான தேவைகள் என்னென்னு பார்த்து செஞ்சு கொடுத்து இன்றைக்கு அவங்களையும் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து இனித்தான் நாங்கள் எங்களோட ஒரு வாழ்க்கையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அதுக்காண்டி இப்போ 5 விரலும் ஒரே மாதிரி இல்லை. ஏன்னா இப்போ மறுபடும் தான். ஆனால் அண்ணாக்கள் இப்படியா ஒரு நிலைமையில் இருக்கேக்குள்ளே தம்பி வந்து கொஞ்சம் யோசிச்சுருக்கலாம்ல. இப்போ எனக்கு வந்து ஒரு சகோதரம் இப்படி ஒரு குறையோடு இருக்குதுன்னு சொன்னால் அவருக்கான அட்லீஸ்ட் ஒரு இதை நான் உருவாக்கி கொடுத்துட்டு தான் நான் என் வாழ்க்கையை பார்க்கணும் என்ன? தனேஷ் நான் சொல்கிறது சரியா பிள்ளையா? சரி. அப்போ தனேஷ் வந்து கேட்கல தம்பி ஏண்டா தம்பி கல்யாணம் செஞ்ச நீண்டு? நான் சொன்னேன் தானே போய் கேட்கல.
கேட்கல ஒன்று காதை பற்றி கொடுத்துறாங்க ஆ அப்படியே கையால் அப்படி பிடிச்சி வச்சுக்கணும் சரி அம்மாட்ட சொல்லியிருந்தா அப்படி பிடிச்சி வச்சிருப்பா இல்லை அப்படியே ஒன்று கொடுத்துருக்கலாம் காதை பற்றி தம்பிக்கு இருக்கா எங்கே ஆள் இப்போ அங்கே அம்மா கிட்ட விட்டார் அது கொஞ்சம் புரிவாக இருக்கிறேன் நான் கதைக்கிற குறித்து கோவிக்காதீங்கக்கா என்னென்னா ஒரு கதைக்கு இப்போ அவருக்கு வந்து ஒரு 28-30 வயசுன்னு சொல்லியிருந்தா நீங்கள் திருமணம் செஞ்சேன்னு சொன்னால் நான் அதை அக்செப்ட் பண்ணுவேன் என்னதான் இருந்தாலும் வயசு வந்தால் ஆம்பளை பிள்ளைகளோ பொம்பளை பிள்ளைகளோ திருமணம் செஞ்சு போகத்தான் வேணும் அதுக்காண்டி இப்போ எங்களை மாதிரி எல்லாரும் இருக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் 21 வயசுன்றக்கு இப்போ அவர் குழந்தை பிறந்தது தான் நம்மளை 20 வயசுலேயே கட்டியிருப்பார் என்ன இப்போ அது ஒரு அனாவசியமான விஷயம் தானே இப்போ என்ன இருந்து அப்பா அம்மா குழைச்சி தந்து 2 அண்ணாக்களுக்கும் ஏதாச்சும் ஒரு கொஞ்சம் காசு நாள் முளைச்சி பேங்க்கில் போட்டு இல்லாட்டி இந்த அப்பாண்ட லீசிங்குக்கு வந்து ஒரு சின்ன கண்ட்ரிபியூட் பண்ணி அப்படியே செஞ்சுருக்கலாம் ஏன்னா ரைட் மற்ற 2 பேருக்கும் எத்தனை வயசு ஓகே ஒரு ஆள் 18 ஒரு ஆள் 17 அவே 2 பேரும் என்ன செய்யணும் கராச்சி போகிறாரு என்ன ரைட் மற்றவர் வீட்டோட இருக்க எங்கே அவர் இப்போ கோயிலுக்கு கண்டு போட்டார் எங்க நாங்கள் வாரண்டு அரைஞ்சா அப்புறம் போட்டார் கோயிலுக்கு அப்போ இல்லை வளமையாக நடக்கிறான்னு சாப்பாடு வந்து என்னண்டு வளமையாக கோயில் நடக்கிறான் பூசை நடக்கு பழமையாக பூசை நகர் கோயிலே போட்டார் என்ன பட் இப்போ அவர் நின்றிருந்தாலும் நாங்கள் அவரை காட்ட போகிறது இல்லை சம்மந்தம் இல்லாமல் ஒரு ஆளை நாங்கள் காட்டணுமெண்டு இல்லை எங்களுக்கு அவசியம் இல்லை சரி தானே இப்போ எங்களுக்கு தேவை தனேஷும் கணேஷ்டனும் தான் சரியா அப்போ தனேஷ் சரி அப்போ தனேஷுக்கு வந்து என்னென்ன செலவு இருக்குது சொல்லுங்கள் தனேஷ் வேறு என்ன செலவு இருக்குது எனக்கு இந்த உடுப்பு நடக்கிறது வட்டி வாங்குற செலவு வரும் பட்டி வாங்குறது என்ன அதாவது காது மெஷினுக்கு வந்துட்டு பட்டி வாங்குற செலவு இருக்குது என்ன ரைட் அதை வந்து கலட்டி பூட்டக்கூடிய மாதிரி இருக்குது தனேஷுக்கு குளிக்க கலட்டி தான் குளிக்க கலட்டணும் என்ன ரைட் ஒரு பாரு இப்போ கலட்டேன் ஒரு பேப்பர் ஒன்று தாங்க ஓக்கா அண்ட் வந்து தனேஷுக்கு இந்த தெல்லப்பகுதியில் ஏதாச்சும் வேதனைகள் இருக்குதா இப்போயும் இப்போ இல்லை அந்த தாங்கப்பட்ட எங்கேயும் போய் தாங்கப்பட்டா பெரும்புறம் மாற கரைச்சோம் அப்படியான ஒரு பிரச்சனை இருக்குதானே ஆஸ்பத்திரிக்கு போய் மருந்து எடுத்தால் தான் மாறும் ஆஸ்பத்திரி போய் மருந்து எடுத்தால் தான் மாறும் என்ன சரி ஓகே தனேஸ்வருக்கு அவங்கள்ட்ட அந்த மிஷினை கலட்டி தாங்க போனாட்டு கலட்டினா கேட்கா நீங்கள் கலட்டி தாங்க நான் சொல்கிறேன் கேட்காட்டி பரவாயில்ல அது அப்படியே இந்த இதில் வைங்க அப்படி வைங்க ரைட் ஓகே இப்போ நான் கதைக்கிறவங்களுக்கு கேட்காதா கேட்காது தனேஷுக்கு இப்போ நான் கதைக்கிற கேட்குதா அப்போ ஃபுல்லாக இந்த மிஷின் தான் மெயினாக ஒர்க் பண்ணது இந்த மிஷின் தான் இதே மாதிரி அவருக்கும் மிஷின் போட்டுனா கேட்கும் ஓ மை காட் அப்போ கட்டாயம் செய்ய வேண்டிய ஒன்று என்ன யோசிச்சு பாரு இந்த ஒரு மிஷினால் இவ்வளோ தூரத்துக்கு பிள்ளை கதைக்குன்னு சொன்னால் இது கட்டாயம் செய்ய வேண்டிய ஒன்று என்ன ஆள் இப்போ யோசிக்கிறார் என்னை சுற்றி என்ன கதைக்கிறாங்களே என்ன அப்போ இந்த மிஷின் அவ்வளோ தூரத்துக்கு ஒர்க் பண்ணுது பாரு இதுக்கு பேட்டரி எத்தனை நாளைக்கு இருக்கா மாற்றணும் என்ன விலை இந்த பேட்டரி 6 பேட்டரி 700 காட்டா வரும் என்ன ஓகே ஸோ வந்து இப்போ தனேஷுக்கு நான் கதைக்கிற எதுவுமே கேட்காது ஒன்றுமே கேட்காது கிட்ட போய் சொன்னாலும் கேட்காதா சொல்லுங்க அம்மா ஏதாவது தனேஷ் அண்ணாக்கள் ஏதாச்சும் கதைக்க சொல்லுங்க இதான் கதை கேட்டா கேட்குதாண்டா என்ன மாதிரி கேட்குதுண்டு இப்போ கேட்குதே கதைக்கிறேன் நான் கதைக்கிற கேட்குதாண்ட கேளுங்க இந்த அண்ணா கதைக்கிற கேட்குது இல்லை சரி அப்போ இதை பூட்டி விடுங்க பூட்டி விடுங்க போட்டு அது போடுங்க இது வந்து சந்தேகத்தின் பேரில் டெஸ்ட் பண்ணுறதுண்டு இல்லை அந்த மிஷின் வந்து பிள்ளைக்கு எவ்வளோ தூரம் உதவியாக இருக்குதுன்றக்காண்டி தான் நான் பார்த்தேன் சரிதானே மற்றபடி அவருக்கு கண்டறியான்றது பெரிய ஒரு கொடுமையான விடயம் அப்போ இதை நான் இப்போ செஞ்சதுன்ற நோக்கம் என்னென்னா இது எவ்வளோ தூரத்துக்கு அவைக்கு தேவையாக இருக்குன்னு சரி அப்போ முதல்ல வந்து கனிஷ்டனுக்கு மிஷின் இருக்கேக்க கனிஷ்டனுக்கும் இதே மாதிரி கேட்டதா ஓகே அதே மாதிரி கேட்டதா என்ன அப்போ தனேஷ் அப்போ கனிஷ்டனுக்கு மிஷின் போட்டுனா இப்படி கேட்குமா ஓ சரி ஓகே எனக்கு இப்போ கலட்டி கூட கேட்காம தான் நான் வரும் இப்போ யோசிச்சுக்கொண்டு இருக்கிறேன் என்னண்டு மிஷின் இப்போ நான் கலட்டி போட்டு பார்த்தனுங்க இல்லை அதே மாதிரி தான் நான் வரும் மிஷின் இல்லாமல் யோசிச்சுக்கொண்டு இருக்கிறேன் ரைட் ஓகே அப்போ அவருக்கும் ஒரு மிஷின் இருந்தால் அவருக்கும் நாங்கள் கதைக்கிற விடயங்களை கேட்டு நல்ல மாதிரி காய்ச்சி பேசி சந்தோஷமாக இருக்கக்கூடிய மாதிரி இருக்குமே என்ன சரி இப்போ நாங்கள் இப்படி வருவோமே இப்போ நாங்கள் நிறைய இடங்களில் போயப்போ வாய் பேசாத பிள்ளைகளை பார்த்துருக்கோம் கண் தெரியாதாக்களை பார்த்துருக்கோம் கால் நடக்க முடியாதாக்களை பார்த்துருக்கோம் அந்த மாதிரிலாம் ஆக்களை பார்த்துருக்கோம்
அப்போ ஒவ்வொரு டைம் அப்போ ஒவ்வொரு திறமைகள் இருக்குது சரி தானே. இப்போ நான் வந்து ரீசெண்டாக கந்தரியா சில பேரை பார்த்துருக்கேன் சரி தானே. இப்போ அவங்கள்ட்ட எல்லாம் ஒவ்வொரு திறமை இருக்குது. அப்போ அந்த வகையில் தனேஷ்கிட்ட என்ன திறமை இருக்குது? தனேஷ் வந்து சிரிச்சா வடிவாக இருக்கிறார் என்ன, அதை அவரால் பார்த்துக்கொள்ள முடியாதுன்றது ஒரு கவலையான விஷயம். ஆனால் ஆள் சிரிச்சா நல்ல வடிவாக இருக்கிறார். அப்போ தனேஷுக்கு வந்து பிறப்பிலே இருந்து தெரியாது என்ன? ஓகே ஓகே அதால் வந்து தெரியலை. தனேஷை குறித்து ஆக்கள் என்ன கதைக்கிறவங்க வெளியாக்கள் வெளியில் போடுறீங்களா? இல்லை நான் வெளியில் போகிறே இல்லை. சரி நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்ற மாதிரி சொல்கிறவங்களா யாரும்? நீங்கள் வடிவாக இருக்கீங்களா? சும்மா நார்மலாக சொல்லி நான் வடிவாக இருக்கிறேன் வடிவாக இருக்கேன்ட்டு நார்மலாக சொல்கிறாங்களா என்ன? அதை நீங்கள் நம்புறீங்களா? நம்பி தான் சில நேரம் நம்ப சில நேரம் நம்ப மாட்டீங்களா என்ன? என்னென்னா தனேஷுக்கு வந்து இப்போ சில பேருக்கு இப்போ இப்படி ஒரு தலையில் தசை வச்சது சில பேருக்கு வந்து அது ஒரு அசிங்கம் மாதிரி இருக்குது. ஆனால் தனேஷுக்கு வந்து அதுவுமே ஒரு வடிவை கொடுக்குற மாதிரி இருக்குது என்ன. அது கொஞ்சம் வேதனையாக இருந்தாலும் ஆனால் அது ஒரு பெரிய வடிவை கிடைக்கிற மாதிரிக்கு இல்லை என்ன. அந்த மாதிரி இப்போ தனேஷ் வேறு யாவது இப்போ நீங்கள் சரி உங்களுக்கு தனேஷ் தானே மூத்த பிள்ளை சரி தானே. இப்போ நீங்கள் தானே உங்களோட வீட்டில் மூத்த பிள்ளை சரி. அப்போ உங்களுக்கு நேரம் மூத்தது நான் வச்சுக்கொள்ளுவோமே. இப்போ நான் கூட நேரம் மூத்தாண்டு வச்சுக்கொள்ளுவோம் சரியா. ஒரு நான் இப்போ நல்ல ஒரு நல்ல வசதியாக இருக்கிறேன்னு வச்சுக்கொள்வோமே. உங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னா என்ன கேட்பீங்க நீங்கள்? இப்போ சாதாரணமாக ஒரு தம்பியாக இருந்தால் அப்போ அவன் ஒரு பைக் கேட்பான். அது வந்து உங்களால் ஓட முடியாது தானே. அப்போ அதால் நீங்கள் அது கேட்க மாட்டீங்க. அந்த மாதிரி இப்போ உங்களோட நிலைமையில் நீங்கள் வந்து என்ன கேட்பீங்க? ஒரு அண்ணாவாக நான் இருந்தால் மூத்த அண்ணாவாக இருந்தால் நீங்கள் என்னட்ட என்ன கேட்பீங்க? வெளியில் போகிற காசு வைப்பேன். என்னென்ன? சரி வெளியில் போகிறதா காசு கேட்பீங்க. வெளியில் போகிறா எங்கே போகிறீங்க? இங்கே மாட்டோட போகிறேன்டா சில சாப்பாடு சாமான் வாங்கி சாப்பிட்றேன். சாப்பாடு சாமான் வாங்கி சாப்பிட்றேன்டா காசு கேட்பீங்க என்ன? ரைட் ஓகே. வேறு என்ன கேட்பீங்க? மற்ற உதவியல் காணை இப்படி என்ன கேட்பேன். என்னண்டு உதவியல் இது மர காணை ரெண்டா கேட்பேன். அதை எடுத்துட்டாங்க. அதான் நான் கேட்குறேன். இப்போ சரி நான் ஒரு அண்ணாவாக இருந்தால் நீங்கள் என்னட்ட என்ன கேட்பீங்கன்னு சொல்லுங்க. தான் காசு உதவியல் காசு உதவி கேட்பீங்களா என்ன? சரி அந்த மாதிரி கேட்பீங்களா என்ன? இப்போ வந்து அதாவது தனேச மாதிரியான நிலைமையிலேயே வந்து கணேசனும் இருக்கிறார். ஆனால் அவருக்கு அந்த மிஷின் இல்லாத காரணத்தால் அவரால் கதைச்சிக்குள்ள எல்லாமே இருக்கிறார் என்ன? சரி அப்படி என்று சொன்னால் நாங்கள் இப்போ என்ன செய்வோம்னு சொன்னால் இப்போ நார்மலாக முந்தி வந்து உங்களை ஒரு ஆள் வீடியோ செஞ்சவர் தானே ஏன்னா அது எங்கள்கிட்ட மச்சான் தானே என்ன. அப்போ அது எங்கள்கிட்ட மச்சானாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் இப்போ நாங்கள் ஒரு நாளும் குறை கதைக்கிறது மாரி நிறைவாண்டா நிறைவாக சொல்லுவோம். அதே நேரம் குறை இருந்தால் அதை குறையாக கதைக்கிறாண்டு இல்லை. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாளந்து கடவுள் வந்து கொடுத்துருக்குறாரு. சில வேளை அந்த வீடியோவை சில வேளை நிறைய பேர் பார்த்துட்டு அதன் பட்சம் தம்பியாக்களுக்கு உதவிகள் கிடைக்காம போயிருக்கலாம். சில வேளை கிடைக்க வந்த உதவிகளை ஏதோ ஒரு வகையில் வந்துட்டு மிஸ் பண்ணப்பட்டிருக்கலாம். அப்போ அந்த வீடியோவில் நீங்கள் கதைக்கும் போது என்ன விஷயத்தை எதிர்பார்த்தீங்க தனேஷ்? நான் வந்து உதவியல் கிடைச்சா கொண்டு தெரியணும்னு சொன்னேன். மச்சாவே யாரும் உதவியன்ட்டு வந்தான். எங்களே ஏரியாவில் பாராக்களே திருப்பி களைச்சி போடணும் உதவி செய்யவும் நாம. யார்? பாராக இந்த ஏரியா நோக்கி இந்த ஏரியாக்கள் திருப்பி கிளச்சி போடுவாங்களே என்ன? ஏன் அப்படி கிளைக்கிறாங்க? எங்கள் உழைக்கிறாக வைக்கணும் பொடிகள் வைக்கணும்ண்டு கஷ்டம் இல்லைண்டு வெறாக்களே திருப்பி வளையாமல் களைச்சி போடணும். இல்லை உண்மைதான். இப்போ நானும் சொல்கிறேன் தான். இப்போ உங்களோட அப்பா உழைக்கிறார், ஒரு தம்பி ஒரு ஆள் உழைக்கிறார். சரி 1000 ரூபாண்டாலும் அவர் உழைக்கிறார். மற்றது உங்களுக்கு அரசாங்க உதவிகளும் கிடைக்குது. நான் 2 பேருக்கும் 5000 கிடைக்குது. நீ நலன்புரி காசும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சாதாரண வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்கான அடிப்படை வசதிகள் நீங்கள் செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது தனேஷ். இப்போ இருந்தாலும் அந்த உதவி செய்ய வாரவங்களை கிளைக்கிறவங்க ஒரு நிமிஷம் யோசிக்கணும். இல்லோ நான் கிளைக்கக்குள்ளே வந்து ஒருவேளை எனக்கு கண்டறியாமல் போனால் எவ்வளோதான் காசு இருக்குன்னு வச்சுக்கொள்வோமே. சாதாரணமாக ஒரு கோடீஸ்வரன் வச்சுக்கொள்வோம். கண்டறியாதுண்டா அந்த காசை அவரால் அனுபவிச்சு கொள்ள முடியுமா? முடியாதுண்ணே. அப்போ அப்படியான ஒரு மென்டாலிட்டியோட இந்த ஊரை சுற்றின ஆக்கள் இருக்கிறாங்களன்றது வந்து ஒரு கவலையான விஷயம்தான். மற்றது இன்னும் ஒரு விஷயம், இப்போ நீங்கள் எங்கள்கிட்ட உதவி எதிர்பார்க்குற மாதிரி நாங்கள் உங்கள்கிட்ட முற்றுமுழுதாக என்னத்தை எதிர்பார்க்குறோன்னு சொல்லுங்க. அப்போ பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்லக்கூடாது. உண்மையை மட்டும்தான் நான் எதிர்பார்க்குறேன். அதுவும் நீங்கள் ஒரு மாற்றுத்திறனாளி பிள்ளையாக இருந்தோண்டு நீங்கள் பொய் சொல்லலாமோ? என்ன விஷயமா இருந்தாலும் அண்ணாக்கு உண்மையை மட்டும்தான் சொல்லணும். மெயின் காலையில் நீங்கள் வரும்போது நாங்கள் நித்திரையாக இருந்தாங்க பார்த்து நீங்கள் தானே. அப்போ நித்திரையாக இருந்தாங்க. அப்போ எழுப்பின உடனே நாங்கள் இன்றைக்கு வேறு இடத்துக்கு போகிறதுக்கு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தோம். நாங்கள் அதாவது 1 மணிக்கு வந்துட்டு நான் வேறு ஒரு ஆளை சந்திக்க வர சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த டைமை அந்த ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணி உடனடியாக அவங்கள்ட்ட வந்திருக்கிறேன்னு சொன்னால் காரணம் என்ன? நீங்கள் 2 பேரும் தான்
இப்போ சாதாரணமாக உங்களை பற்றி யோசிக்காமல் விட்டுருந்தா நான் ஃபோன் நம்பரை வாங்கி போட்டு பிறகு வாரேன்னு சொல்லிவிட்டு நான் அனுப்பியிருப்பேன். அப்படி நிறைய பேருக்கு நாங்கள் செய்கிறேன். வேண்டாம் அவையில் சம்மந்தம் இல்லாமல் எல்லாம் வரையணும். விளங்குதா தனேஷ்? அப்போ நாங்கள் அப்படி உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி வரும்போது நீங்கள் பதிலுக்கு எனக்கு என்ன செய்யணும்? உள்ளதை சொல்லணும். என்ன சரி. அப்போ இது வரைக்கும் தனேஷாக்களுக்கு எதுவும் பெரிய உதவிகள் யாரும் செஞ்சுருக்கிறாங்களா? இல்லை, பெரிய உதவிகள் யாரும் செய்யலை. என்ன அந்த மாதிரி யாரும் உதவிகள் செய்யலை. அந்த வசந்த அண்ணாவான் வேற ஒரு கதைச்சு ஓ அந்த காசு புறா வந்து தான் சந்திக்கிறேன் என்னட்டு போனவர் அவருக்கு பிற உதவி ஏதோ வரையில போல இருக்குது, அதால் கொண்டு வந்து தெரியல. சரி தானே. அப்போ இப்போ என்னென்னா இப்போ ஒரு கதைக்கு வந்து இப்போ தனேஷுக்கும் வந்து காது மிஷின் இருக்குது, அதே மாதிரி கனிஷ்டனுக்கும் மிஷின் இருக்குதுன்னு சொன்னால் ஒரு கதைக்கு நாங்கள் இன்றைக்கு வந்து ஆச்சு செலவுக்கு காசு வந்துட்டு போயிருப்போம். ஒரு கதைக்கு வந்து தனேஷுக்கோ கனிஷ்டனுக்கோ கொஞ்சம் உடுப்பு எடுக்கிறதுக்கோ இல்லாட்டி அவைக்கு பிடிச்சதை வாங்கி சாப்பிடக்கூடிய மாதிரிக்கோ நாங்கள் செலவுக்கு காசு வந்துட்டு போயிருப்போம். ஆனால் இன்றைக்கு முக்கியமான பிரச்சனையாக நீங்கள் வந்தது என்னத்துக்கு? மிஷினுக்கு வந்த நீங்கள். அப்போ மிஷினுக்கு வந்த இடத்த இப்போ நானும் இன்றைக்கு வந்து ஒரு வீடியோவை நான் செய்கிறேன். அப்போ அன்றைக்கு அவர் எவ்வளோ தந்தவர்? 20,000 17,000 தந்தவர். 17 தந்தவர்னு சொல்லிக்கல. அதே மாதிரி இன்றைக்கு நானும் ஒரு 20 30 50 தந்துட்டு நான் போனேன்னா இருந்தால் உங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும்? அப்போ சந்தோஷமாக இருக்கும். சந்தோஷமாக இருக்கும். அதே நேரம் அடுத்த கட்டமாக நான் வருவேனண்டோ இல்லாட்டி கனிஷ்டனுக்கான மிஷின் வாங்கி கொடுப்பேனோன்னு நம்புவீங்களா? என்ன நம்புறீங்க? ஃபோனு வரல கிட்ட நிறைய சேனல் பார்க்கறதுக்கு அப்படி உதவி செய்கிறீங்க நம்பிக்கை இருக்கு. நிறைய தினம் சொல்கிறாங்களா? என்ன சொல்கிறாங்க? இப்படி இந்த அண்ணா நல்லா எல்லா இடத்துக்கும் போய் உதவி செய்ய. நீ சும்மா புழுவுற அவள்கிட்ட எந்த வாரைக்கு? உண்மையாத்தான் உண்மையாக சொல்கிறேன். சரியா? வேறு என்ன சொல்கிறாங்க? நம்பி போய் காய்ச்சி பார்க்க சொன்னால் நாங்கள் வந்தேன். நாங்கள் நம்பி கதைச்சா உதவி செய்வார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட், ஓகே. ஸோ அந்த வகையில் வந்து இப்போ நாங்கள் வந்தோம், பார்த்தோம் வந்து தம்பியாக்களை. சந்தோஷமாக இருக்குது. வீட்டு என்ன சொல்கிற வந்து இப்போ அவங்க என்னதான் ஓகே இருந்தாலும் 5 பிள்ளைகள் இருந்தாலும் அவங்களோட வீட்டு நிலைமையை பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மலாக தெரியும். வந்து வெளி நிலையில் கூட வந்துட்டு என்ன சொல்கிற ஒரு ஜன்னல் கிரில் போடையில் வந்து கதவு போடையில் அதே மாதிரி உள்ளுக்குமே வந்து அதே மாதிரி தான் வந்து வச்சுருக்காங்க. என்னென்னா ஒரு சில விஷயங்களாக்கா அண்ணா நீங்களுமே வந்து முயற்சி செய்யணும். ஏன்னா இப்போ சாதாரணமாக வந்து இந்த ஒரு நிலை செய்கிறக்கு நம்மளை நிலை நீங்கள் போட்டிருக்கிறீங்க. இந்த நிலைக்கு ஒரு 14,000 12,000 ரூபா காசு வந்து காணும். அதுவும் நல்ல மரமண்டா மவுக்க நிலை செய்கிறண்டா அதை விட குறையத்தான் முடியும். இதுக்கு ஒரு கதவு செய்கிறதா இருந்தால் ஒரு 20,000 ரூபா காசு வந்து காணும். அப்போ அந்த மாதிரி கிட்ட வாங்க இருக்கா? அந்த மாதிரி நீங்களே முயற்சி செய்யலை. நான் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ஆண்டாலும் முளைச்சி இந்த சின்ன கதவுகளை இருந்தாலும் போடுவோம் அப்படின்னே நீங்கள் முயற்சி செய்யலை. சரி, நாங்கள் இப்போ இப்படி பார்ப்போமே. இப்போ நாங்கள் வந்து உதவி செய்யத்தான் வந்திருக்கோம். அது 100% உண்மை. சரிதானே? இருந்தாலும் யதார்த்தம் ஒன்று இருக்குத்தானே, அதையும் நாங்கள் கதைக்க கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னு சொன்னால் இதை வந்து நாங்கள் பர்சனலாக செஞ்சுட்டு போகிற விடயம் இல்லை. இதை பலதரப்பட்ட மக்களும் பார்க்குறாங்க. அப்போ ஒவ்வொரு எண்ணங்களும் வந்து ஒவ்வொரு விதமாக அமையும் தனேஷ். விளங்குதா? இப்போ உங்களோட வீட்டை சுற்றி வந்து ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு சொன்னால் அதில் 3 பேர் சொல்லுவாங்க அதில் உதவி செய்யுங்க உண்டு, 7 பேர் சொல்லுவாங்க வந்து உதவி செய்யாதீங்கன்னு சொல்லி. அதுக்காண்டி அந்த 7 பேருக்கும் நீங்கள் கஷ்டம்னு தெரியாமல் இல்லை, தெரியும். ஆனால் அது உங்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இந்த வீடியோ பார்க்குறவங்க பலரும் வந்து என்ன யோசிப்பாங்க, ஏன் இவையால் இந்த ஒரு கதவு வந்து போடலாது, இளம் குடும்பம் தானே அப்படின்னு சொல்லி கேட்டால் அக்கா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சொல்லுங்க. அப்படி பாப்பினம் தான் கேப்பினம் தானே செய்யாமல் இருக்கணும். அப்படி 5 பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளைகள் எங்களுக்கு தான் தெரியும் அதுன்ற வேலை. உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அது இந்த வேலை தெரியும். அதை நானுமே உணர்றேன். நான் பிள்ளையாக சொல்லவே இல்லை, டெஃபினட்டாக நான் உணர்றேன். நீங்கள் சொல்லுங்க அதே அதை செய்யலாமல் இருக்கேன். இப்போ உதாரணமாக இப்போ இப்படி பார்த்துக்கொள்ளுவோம். சரி தானே? இப்போ அண்ணாக்கு ஆட்டோக்கு வந்து லீஸிங் வந்து 21,000 ரூபா லீஸ் காசு போகுது. சரி தானே? லீஸ் காசு கூட உழைப்பு வேணும். ஒரு நாளைக்கு ஆளுக்கு மேலே ஏற்றுங்க, உங்களுக்கு பக்கத்து ஏற்றுங்க, அப்போ தான் அந்த சத்தம் பிள்ளைங்க. சரியா? சொல்லுங்க. என்னண்டு நாளைக்கு கூட உழைப்பு வேற மாட்டோம், ஒரு நாளைக்கு குறைய வரும். சரி, கூடவும் வேண்டாம் குறையவும் வேண்டாம். சரி தானே? எங்களுக்கு சாதாரணமாக ஒரு நாளைக்கு ஒரு 1,500 ரூபா உழைக்கலாதா? 1,500 ஒரு நாளைக்கு டூர் ஓட்டம் உழைக்கு. சில நேரம் இல்லாமல் பெட்ரோல் அடிச்சு ஏதாவது பெட்ரோல் கொண்டு வர்றது. நான் கொஞ்சம் நான் வேலையை போனேன், போய் சாப்பாட்டு இதுவரை பார்த்தேன். பார்த்தேன் நான் வருத்தம் வந்தாலும் நான் போகிறேன். இப்போ உங்களுக்கு என்ன வருத்தம் வந்தது? யோசனை ஏன் யோசிக்கிறீங்க? இப்போ கண் தெரியாததான் ஒரு பக்கமாக இருந்தால் பேருந்து பார்த்தா இவருக்கு
சிறுநீரை சலம் போகாமல் இதாண்டு போச்சு. அதால் இப்போ 2 தரம் ஆப்ரேஷன் செய்தாச்சு. இனி அவை சொல்லி போடணும், இனி ஆப்ரேஷன் செய்ய இல்லாதான் அந்த யூரின் இதுதான் வைக்கணும், இனி செய்யலாம். இனி அப்படி அதாவது சிறுநீரக பிரச்சனை அவருக்கு அந்த அந்த சிறுநீரக வாசல்ல தசை வளருதா, அதை கட் பண்ணிடலாமா? கட் பண்ணிடலாம். 2 தரம் செய்தாச்சு. செஞ்சு சக்ஸஸாக வந்ததா? செய்து டீப்பு பூட்டி விட போகுது. பேருந்து டீப்பு கலாட்டினோடனே இப்போ என்ன மாதிரி இருக்குது? இப்போ குறைஞ்சிட்டுது. குறைஞ்சிட்டா கொஞ்சம் கொஞ்சம் போன கிழமை தான் டீப்பு கலாட்டினோம் கிளினியில். பேருந்து இப்போ முந்தநாத்தோட கொஞ்சம் தனக்கு குறைஞ்சிட்டு தான் செல்லம் போகுது இல்லையா? போகுது இல்லையா? அப்போ நான் பெய்யக்க பார்த்தேன்னா ஒரு சொட்டு சொட்டாக தான் போகுது. அவ்வளோ வில்லங்க போட்டு தான் சொட்டு சொட்டாக போகுது. நீ மற்ற கிளினிக்கு போவ நீ அவை டீப்பு தான் போட்டு விடுங்க. அவங்க சொன்னவே நீ கலாட்டி விட ஆயினமாம், டீப்பு போட்ட விடியாதானா முறை அந்த மாதமாக அந்த இதை மாற்றி கொண்டு போட்டாங்க, வெப்பை மாற்றி கொண்டு போட்டாங்க சொல்லி கிட்னி கடவுளேண்டு கிட்னியில் இஷ்யூ இல்லாத வரைக்கும் சந்தோஷம். ஆனால் சிறுநீரக வாசலில் தசை வளர்ந்தது செய்யலான்னு சொல்கிறாங்க. அப்படியோ எனக்கு தெரியலை அதோட விளக்கம் என்னென்று. ஆனால் அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போ அதை குறித்தும் நீங்கள் ஒரு அம்மாவாக யோசிக்கிறீங்க. இதாண்டாப்புல எனக்கு இப்போ வருத்தம் கூடி அந்த இது பப்பு வைக்கிறோன்னு அவரை மாட்ட வந்து நிற்கிறேன். ஏன்னா அப்படி வைக்க வேண்டாமா, அவர் தான் யூரின் போரையும் பிடிக்க இருக்கிறான்ட்டு ஆள் இல்லை ஊதி கொண்டு வர்றது. அவர் மொத்தமாக வராது இவரோட அப்படியேக்குள்ள. இப்போ என்னென்னா ஒரு அம்மாவாக நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த யோசனை இருக்குமாக்கா, நான் அதை அக்செப்ட் பண்ணுறேன். ஆனால் ஒரு விஷயம் இந்த வீட்டின் ஒரு முதுகெலும்பா இப்போ அண்ணா இருக்கிறார். அதே டைம் நீங்களும் ஒரு முக்கியமான ஆள் தானே. இப்போ நீங்கள் யோசிக்கிறதால சம்டைம் அவருக்கான அந்த பிரச்சனை சரியாகும்னா நீங்கள் யோசிக்கலாம் டைம் எடுத்து. ஆனால் நீங்கள் ஒன்று யோசிக்கணும். நீங்கள் யோசித்து உடைஞ்சு போய் நாளைக்கு உங்களுக்கு ஒரு வருத்தம் வந்தால் யார் இந்த பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுக்குறது? இப்போ கண்டறியும் அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு திருமணம் செஞ்சு அவங்களோட மனைவி பிள்ளைகளை அவங்கள பார்த்துக்கொள்வாங்க. ஆனால் கண்டறியாத பிள்ளைகள் இல்லை, அப்போ அவங்கள யார்? நீங்கள் தானே பார்த்துக்கொள்ளணும். அப்போ நீங்கள் அது சம்மந்தமாக யோசிக்கிறதா, இல்லாட்டி இந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணி இதோட வாழலாம்னு யோசிக்கிறதா பெட்டராக இருக்கும். இப்போ நீங்கள் 2 இடங்கள் சரி வந்திருக்கிறீங்க, அது ஒரு நல்ல முடிவு. என்ன அப்படியான ஏதாச்சும் ஒரு வழியை தேடி அதுலேருந்து எப்படி வழி வாழணும்னு தானே யோசிக்கணும். அதை விட்டுட்டு ஒரு கண்டறியாக போயிட்டுது இப்படி செலவாசல் பிரச்சனை அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தால் மாறுமா அது? கடவுளில் நம்பிக்கை வைங்க. எங்களோட பிள்ளைகள் சரி இப்படி ஒரு நிலைமையில் வாழ்கிறாங்க, இதுக்கு மேலேயும் எங்களுக்கு சோதனை வேண்டாமப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் கடவுளை கேட்டுக்கொண்டு காரியங்களை முன்னெடுத்து கொண்டு போங்க. பதிலுக்கு நீங்கள் யோசிக்கிறதால உங்களுக்கு வருத்தம் கூடினா அது என்ன சொல்கிறது, அதால் ஒன்றுமே கிடைக்க போகிறது இல்லைன்னா. இவருக்கு அந்த எங்கண்ட டொய்லெட்டு இவைக்கு இல்லாதாக்கலண்டு கொமாட்டோ தான் கட்டி தந்தேன், அதுதான் பாவிக்கணும். அப்போ இவருக்கு அந்த கொமாட்டோலாம் விட வேண்டாம்னு சொன்னேன். கிருமி தாக்கம்ட்டு கிருமி இந்த இதால் போய் அந்த கிட்னியை தாக்கி இதனால விட வேண்டாம்னு. இப்போ டொய்லெட்டு மட்டும் முடிவாக கட்டணும். அதுதான் நான் பேருக்கு சொல்லி கொண்டுக்கிறேன். இன்னும் இல்லாடையும் டொய்லெட்டு முதல் கட்டி கொடுக்கணும். கொஞ்ச நாள் இந்த பக்கத்து விடாமல் விட்டேன். நாங்கள் விடாத அந்த மனுஷனோட பேசினபடியா கொஞ்சம் சத்தமாக கதைங்க வீட்டை மேய்க்கு இங்கே இருக்கிறதால விளங்க அதான் கொடுத்து கொண்டு மனசி கொண்டு வந்து அங்கே விட வேண்டாம்ட்டு. இப்போ நான் இப்போ சரி எனக்கு உங்களோட நிலைமையில் விளங்குது. இப்போ நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் கேளுங்க. என்னென்னு சொன்னால் இப்போ நார்மலாக இப்போ அண்ணன் இப்போ சில நாட்களில் 2500 3000 ரூபா உழைக்கிறனாலும் இருக்கும், சில நேரத்தில் 500 1000, சில நேரத்தில் ஒன்றும் இல்லாதனாலும் இருக்குது தானே. சரிதானே, ஒரு நாள் ஒன்றும் இல்லாத ஒரு நாள் 3000 பேர் வைப்போம். 2ஐயும் கூட்டி 2 பிரிச்சா ஒரு 1500 ரூபா ஒரு நாளைக்கு ஏழுமா இல்லாத சாதாரணமாக ரை பண்ணால் வரும் தானே. இல்லை நான் இப்போ எல்லா விஷயமும் கேட்பேன். நான் கேட்குறேன், நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். அண்ணா கொஞ்சம் கிட்ட வாங்க. இப்போ நார்மலாக உங்களுக்கு ஒரு நாளைக்கு 1500 ரூபா வருதுன்னு வைப்போம். சரி தானே, ரைட்டு. உங்களுக்கு 1500 ரூபா வருது, மாதம் பார்த்தாலும் 45,000 ரூபா வரும். உங்களுக்கு 45 வேண்டாம், ஒரு 35,000 சாதாரணமாக நீங்கள் இந்த ஆட்டோவில் உழைக்கிறீங்கன்னு வைப்போம். சரியா, அதே மாதிரி 2 பேருக்கு 5 10,000 வருது. அதே நலம்புரி காசு 15,000 வருது. ஏன்னா அப்போ 25,000 25 35 கூட்டினா எவ்வளவு 50 60 நான் குறையத்தான் போடுறேன். சரி தானே. அதே நேரம் உங்களோட தம்பி வேலைக்கு போகிறார், அவர் 800 ரூபா எவ்வளோ 800 ரூபா உழைக்கிறார், 800 ரூபா உழைக்கிறார். ரெண்டா அவர்கிட்ட சம்பளம் எவ்வளோ தருவார் உங்களோட கையில்?
அவர் அப்படியே ஒன்றும் தருவார். அப்படியே ஒன்று தருவேன். சரி, அவற்றை சம்பளம் வந்து 30 நாளைக்கும் பார்த்தாலும் 24,000 பண்ணால் நாங்கள் ஒரு 18,000 போடுவோமே. 60,000 சரி 18 பண்ணோம் 15 போடுவோம். சரி தானே, 60 15 75,000 வந்து உங்களுக்கான மாத வருமானமாக உங்களோட பிள்ளைகள் மூலமாகவும் உங்கள் மூலமாகவும் சிம்பிளாக செய்யலாம். 75,000 ஈஸியாக கிடைக்கும். சரி தானே, அந்த 75,000 கிடைச்சா அதில் சாப்பாட்டுக்கு இப்போ நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க குடும்பத்தில்? 6 பேர். 6 பேர் இருக்கிறீங்க. 6 பேருக்கும் ஒரு நாளைக்கு சாப்பாட்டுக்கு எவ்வளோ முடியும்? சாப்பாட்டுக்கு ஒரு நாளைக்கு எப்படி கணக்கு பார்த்தா 3,000 கிட்ட முடியும். சாப்பாட்டுக்கு 3,000 ரூபா கிட்ட முடியும். என்ன, ஒரு நாளைக்கு 3,000 ரூபா கிட்ட சாப்பாட்டுக்கு முடியுது. அப்படி பார்க்க போனால் நீங்கள் காலப்போக்கில் கடனால் தூக்கு போட வேண்டியதான் பேர். கணக்கு பாருங்க சாப்பாட்டுக்கு என்ன மாதிரி முடியும். ஓ, அப்போ நாங்கள் சாப்பாட்டுக்கு 3,000 முடியும்னு சொல்கிறோம். சரி, நாங்கள் சாதாரணமாக கணக்கு பார்ப்போமே. காலையில் என்ன சாப்பிட்றீங்க? காலையில் புட்டு மவிச்சு கறியும் வைக்க. புட்டு மவிச்சு கறியும் வைக்கிறீங்க. சரி தானே, எவ்வளோ முடியும் புட்டுக்கும் கறிக்கும்? புட்டுக்கும் கறிக்கும் 600-700 முடியும். புட்டுக்கும் கறிக்கும் 700 முடியும்னு வைப்போம். சரி, எத்தனை கிலோ மாவில் புட்டை வைக்கிறீங்க? 1 கிலோ? 1 கிலோ மாவு வேணும். 1 கிலோ மாவு வேணும். நீங்கள் ஒரு 3/4 கிலோ தின்னீங்க போலக்கா சிரிக்கிற பார்த்தா. சரி, 1 கிலோ மாவில் புட்டை வைக்கிறோன்னு வைப்போமே. சரி, 1 கிலோ மாவுக்கு எவ்வளோ முடியுது? 300 ஏன்னா 300 முடியும்னு வைப்போம். சரி, ஒரு தேங்காய் எவ்வளவு? 80 சரி, 100 400. சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி எப்படியும் ஒரு 600 வேணும். ஏன்னா 600 பார்ப்போம். மதியத்துக்கு அது மதியத்துக்கு அப்படியே 1,500 வேணும். மதியத்துக்கு 1,500 வேணும். ரைட், 1,500 மீன் மீன் 500 வேணும். மீனுக்கு 500 வேணும். சரி, அப்போ அதாவது உங்களோட செலவு பகுதியால் உண்டையும் குறைச்சி கொள்ளலாம் இருக்குது தானே. அது கட்டாய தேவையாக இருக்குது. ஏன்னா உணவு உள்ளடங்கிறதால கட்டாய தேவையாக இருக்குது. அப்படி பார்க்க போனால் இப்போ செலவு வந்துட்டு தவிர்க்க முடியாத உண்டாக இருந்தால் உங்களுக்கு வர வருமானம் பத்தாது இல்லோ. சில நேரத்தில் காலங்களை பான்மடி சாப்பிட்டா சாதாரணமாக இப்போ உங்களோட சாப்பாட்டு செலவு 3,000 படி பார்த்தாலே வந்து 90,000 பெறப்போது. ஆனால் உங்களுக்கு ஆக குறைஞ்ச வருமானமாக நான் 70,000 போட்டால் உங்களுக்கு 15,000 சாப்பாட்டுக்கே காணா வந்தால் அங்கால மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பார்க்க போனால் சரியே வராது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ஒன்று செலவை குறைக்கணும், இல்லாட்டி வருமானத்தை கூட்டணும். இதில் ரெண்டில் எது? ஓ, செலவை குறைக்கிறத விட செலவை குறைக்கிறன்றது கொஞ்சம் கடினம். வேண்டாம், அது அத்தியாவசியமானதாக இருக்குதுல்ல. ஆனால் வருமானத்தை கூட்டலாம். எப்படி கூட்டலாம்? நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஏதாவது செய்யணும். பார்க்க போனால் உங்களுக்கு நான் நினைக்கிறேன் நீங்கள் உழைக்கிறது வாரதெல்லாம் வருமானமும் செலவும் சரியாக போய் கொண்டிருக்க தான் கணக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ 90,000 ரூபா சாப்பாட்டுக்கு முடியுது, அங்கே 21,000 லீஸுக்கு முடியுதுன்னு சொன்னால் 1 10 போனால் இனி பிள்ளைகள்ட்ட செலவுகள் எல்லாம் பார்த்தா அப்படியும் ஒரு 1 மேலே உங்களுக்கு செலவுக்கு வேணும். ஆனால் உங்களுக்கு குறைஞ்ச வருமானமாக 70,000 வருது. ஏண்டா அப்படியும் நீங்கள் கூட தானே ஏதோ ஒரு பக்கத்தால் உழைக்கிறீங்க, இல்லாட்டி சமாளிக்கலாம் தானே. தோற்றாமல் வரும். சரி, அப்போ இப்படி போனால் இப்படி நீங்கள் லீஸ் முடியும் மட்டும் ஒன்றும் செய்யலாம். அது ஒன்றும் செய்யலாம், அடிஷனலாக ஒன்றும் செய்யலாம். ஏன்னா அப்போ இதுகளையெல்லாம் சாதாரணமாக அந்த அவங்களுக்கு 5 பிள்ளைகள் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறவங்க ஒரு நிமிஷம் வந்தொருக்கா இப்போ நான் கேட்குறேன் தானே, அதே மாதிரி இருக்கா உங்களோட இருந்த ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் கதைச்சி பார்க்கலாம் தானே. இது என்ன நடக்குது, இது என்ன மாதிரி வருமானம் போகுது, செலவு போகுது, அது கட்டுப்படி ஆகுமா இல்லையான்ற கதைச்சி பார்க்கலாம் தான். ஏன் அதை கதைக்காமலே உதவி செய்ய வரவங்களுக்கு அப்படி திருப்பி அனுப்புவான்? அது பிள்ளை தானே. சரி, அந்த மாதிரி இருக்கட்டும். அந்த அக்காவே ஒரு அக்கா டிரைவா கூட்டிக்கு வந்த வாண்டு போங்க போங்க போ. நீங்கள் உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா வாங்கோ. சரியா வாங்க. அது சரியோ. அப்போ நான் நினைக்கிறேன் சரியா அவ்வளோ என் கழிச்சு வரதை பார்த்தா காசு கொடுக்குற நேரம் கூட்டி அந்த கமிஷனுக்காண்டி வர அவளை எங்கட முழு நிலப்பாடு தான் தெரியும். ஆனால் தண்டை முழு எங்கட முழு நிலப்பாடுன்னு சொல்கிறேன். சரி, ஓகே. அப்படியே இருக்கட்டும். சரி தானே. அப்போ இப்படியான ஒரு நிலைமையில் உழைக்கிறது சரியாக செலவுக்கே போய் கொண்டிருக்குது. இந்த மாதிரி தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. சரி தானே. அப்போ கண்டிப்பாக ஏதோ ஒரு சப்போர்ட் வந்து உங்களுக்கு தேவை. சரி தானே. இப்போ முக்கியமாக வந்து நாங்கள் பார்க்க வந்தது கனிஷ்டனுக்கு வந்து கண் தெரியாது அண்ட் வந்துட்டு காது கேட்காது. சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கனிஷ்டனுக்கு இப்போ சிறுநீரக வாசல் ஏற்பட்ட ஒரு பிரச்சனையால் அவருக்கு வந்துட்டு டியூப் வைக்க சொல்லியிருக்காங்களாம். ஸோ அதையும் வந்துட்டு தம்பி மறுக்கிறார். ஒரு இளம் வயசு வாலிபனாக யாருமே அந்த டியூப் வச்சுக்கிறத வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ சாதாரணமாக ஒரு கண் தெரிஞ்சவரே வந்து அதை யோசிப்பார், நான் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவேன்ண்டு. அப்போ கண் தெரியாத பிள்ளைன்றக்குள்ள அதோட இன்னும் சிரமப்படுமே. அது ஒரு இன்ஃபெக்ஷனை கொண்டு வரும், இருக்கிறாக்களுக்கும் பிரச்சனையை கொண்டு வரும். ஸோ அந்த மாதிரி நிறைய விடயங்கள் இங்கே வந்து கஷ்டத்துக்குரிய விஷயமா இருக்குது. சரி தானே. இப்போ அண்ணன் இதுக்கு முந்தி வேறு வேலை செஞ்சீங்களோ?
கூலி வேலையில் போகிறோம் நம்ம விளையாட்டோட கூலி வேலையில் போகிறீங்க அண்ணா குடிவரி ஏதும் இருக்குதோ இப்போ இல்லையா அறவே இல்லையா குடிக்கவே இல்லை பாலம் வந்து குடிச்சிட்டு பண்ணோடைய முந்தி இப்போ குடிக்கிறதில்ல ஆட்டோ ஒருத்தர் கூட குடிக்கிறேன் தனேசின் சிரிப்பை பார்த்து அப்போ இடக்கிடையே நான் குடிச்சிருக்கேன் இல்லை, நான் சும்மா சிரிச்சு கொண்டாந்து சும்மா சிரிச்சு கொண்டு இருக்கிறீங்கன்றே உங்களுக்கு காருக்கு ஒரு குளிச்சு வந்ததால நீங்கள் கிடக்காத தாரன்னு போட்டுக்கொள்ளுங்க இரவில் சரியா கொஞ்ச நாளில் சிரிப்பு குறையுமே தம்பி அப்பா குடிக்கிறவரா தம்பியை தான் கேட்கணும் சரி. ம் குடிக்கிறதா அப்போ குடிச்சா இன்னும் சிலவு கூட இல்லை குடித்தா இன்னும் சிலவு கூட வரும் அதுக்காண்டி தான் குடிக்காம இருக்கிறீங்க மற்றபடி வேற ஒன்றையும் யோசிச்சு குடிக்காம இல்லை இப்போ உழைக்கிறது வருமானம் காணாக்கிறாங்க என்ன போய் பக்கத்துலேயே வந்து அவர்கிட்ட போய் கேட்கிறேன் பிள்ளைய வளர்க்கலாம் அக்கடை செய்யணும்னு கேட்கிறேன் பிள்ளைகளை வளர்க்கலாம் அவங்க கிடக்கண்டு கேட்கக்கூடிய வயசில் உங்களோட பிள்ளைகள் இல்லை சாதாரணமாக அவங்களோட கடைசி பிள்ளைக்கே 17 வயசு இல்லை அப்போ அவரும் ஏதாவது ஒரு வேலை முயற்சியில் ஈடுபடலாம் என்ன ஒரு பழக்கடையிலையோ ஒரு ஃபேன்சி கடையிலையோ இத்தனை பொம்பளை பிள்ளைகள் வந்து 15,000 20,000 ரூபாய்க்கும் வேலை செய்கிறாங்க அப்போ அவற்றை வயசுக்கு ஏதாச்சும் ஒரு வேலையில் அவர் ஈடுபடலாம் 16 வயசு முடிஞ்சது படிப்பை விட்டுட்டாருன்னு சொன்னால் இனி அவரை நீங்கள் கோயிலில் சோறு வாங்குறதுக்கு அனுப்பக்கூடாது பாய்ஸ் படத்தில் செந்தில் வந்துட்டு மாதம் எங்கெங்கே சோறு கொடுக்குறாங்கன்னு பார்த்து அனுப்புகிற மாதிரி நீங்கள் அவரை அனுப்பாமல் நீங்கள் அவரை நீ ஏதாச்சும் ஒரு வேலைக்கு அனுப்பணும் வேண்டாம் அவங்க அண்ணாக்களால் ஒன்றும் செய்யலாது தானே அப்போ நீங்கள் அவரை வேலைக்கு அனுப்பணும் என்ன அண்ட் வந்து நீங்கள் வேறு யார்கிட்டையும் உங்களோட பிள்ளைக்கான மிஷின் ஒன்று உதவி செய்யுங்க ஒன்று கேட்டுனீங்களா ஏன் கேட்கல அப்போ என்னட்ட வந்து நீங்கள் பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணுமெண்டு வள்ளுவரே சொல்லியிருக்கேன் என்னடா தம்பி ஓ எனக்கு சொன்ன யாரண்டு ஏன் சும்மா நான் வள்ளுவரன் சொல்லுங்க என்னண்டு ஒரு ஒருவரையும் கேட்கு அப்போ என்ன கேட்டுறீங்க அக்கா ஏன் நீ வேற ஒரு டைம் கேட்கல இல்லை தொடர்பு இல்லை ஒரு ஏஜி ஆஃபீஸ்லையோ ஒரு ஜிஎஸ்ட்டு இல்லாட்டி யாரும் ஒரு எம்பி மேரிட்டு இல்லாட்டி யாரும் ஒரு உங்கள்கிட்ட தெரிஞ்ச ஒரு பெரிய ஆள்கிட்ட இல்லாட்டி ஊரில் உள்ள வெளிநாட்டுக்காரர்கிட்ட ஒரு டைமே நீங்கள் கேட்க மாட்டீங்களா ட்ரை பண்ணினவே ஆனால் செய்யலை நான் அதைத்தான் எதிர்பார்த்தேன் நீங்கள் ட்ரை பண்ணினீங்களான்றது தான் நான் கேட்டேன் உங்களுக்கு கிடைச்சான்னு நான் கேட்கல நீங்கள் முயற்சி செஞ்சீங்களா எவ்வளோ கொடுத்தவ 10,000 ரூபா காசு தந்தவ என்ன சரி அப்போ இன்றைய தினம் நாங்கள் உங்களை பார்க்க வந்திருக்கனாங்க நாங்கள் என்ன செஞ்சால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க சொல்லுங்கள் அப்போ தனேசக்கப்பம் தனே சொல்லுங்க என்ன செஞ்சால் சந்தோஷப்படுவீங்க அதில் என்னென்னு சொல்லுங்கள் பிரச்சனை அண்ணா அவ்வளோங்க முன்னூறு அவ்வளோ பண்ணுங்க சொல்லுங்க ம் தனேஷுக்கு நாங்கள் இன்றைக்கு என்ன செஞ்சால் தனேஷ் சந்தோஷப்படுவீங்கள் எனக்கு முடி கொஞ்சம் பட்டி விடட்டா சரி தாடி கொஞ்சம் ஒதுக்கி விடட்டா தலையை கொஞ்சம் பிடிச்சி விடட்டா என்ன செய்யணும் சொல்லுங்கள் என்ன செஞ்சால் சந்தோஷப்படுவீங்கன்னு கேட்குறேன் எனக்கு இந்த ஏதாவது உடுப்பு இல்லை காசு தந்தா சொல்லுவேன் கடைசி வரைக்கும் தம்பிக்கு மிஷினுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லல பார்த்தீங்களோ அண்ணா இந்த அன்பை சொன்னேன் இதை தம்பி கேட்டிருந்தா அவ்வளோ கவலைப்படுவான்னு சொல்லுங்க பின்னுக்கு நின்று முதலே சொன்னாலும் இப்போ திருப்பி கேட்க திருப்பி பார்த்தானே முதல்ல சொல்லுவோம் நாங்கள் முடிவுக்கு வந்துட்டோம் எல்லாம் இப்போ முதல் தம்பிக்கு தான் உதவி செய்யணும் முதல் நாளே வந்து 1,70,000 உதவி செய்கிறன்றதை சாத்தியப்படுமா அக்கா என்ன சொல்கிறீங்க எங்கேயாவது போய் உங்களால் முதல் நாளே 1,70,000 மிஷினுக்கு வாங்குறது சாத்தியப்படுமா ஒரு தருமே செய்ய மாட்டேன் ஒரு தருமே செய்ய மாட்டேன் வேணா ஏன் அப்படி சொல்கிறீங்க உங்களை போகிற பாட்டு கேட்டேன் நீ தானே சுன் மார்பில் விழிமோதி தூங்குகிறேன் தினமும் கனவில்ன்று படிக்க மாட்டீங்களா பாட்டு ஏன் அதைத்தானே கேட்டான் என்ன திறமை இருக்கணும் 1 மில்லியன் போட்டிருக்கிறான் பாவி அவர் மேலம் அடிக்கிறதுக்கு இப்போ காது கேட்டால் தானே அடிக்கலாம் இவர் பாட அவர் படிக்கணும்னா அவர் காது கேட்கணுமே இல்லாட்டி அவர் வீட்டை பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அடியாதല്ലോ சரி இப்போ தனேஸ்வர பாட்டு பாடுங்க அண்ணாக்கு நாங்களே உதவி செய்வோம்னு சொன்னேன் பாப்பம்மா எனக்கு ஒரு பாட்டு பாடி காட்டினா தான் நான் இப்போ அண்ணாக்கு ஏதாச்சும் உதவி செய்வேன் சரி தம்பிக்கு பாப்போம் அக்கா அந்த பாட்டுக்கா குறைக்க சொல்ல மாட்டீங்களாக்கா ப்ளீஸ் அக்கினி நீங்கள் இதில் இருங்க காலாடி கொண்டு ஃபோன் காய்ச்சி ரீலோட்டையும் போடணுன்னா சொல்லுங்கள் போட்டு விட்றேண்ணா மற்ற வேத்தா சொல்லுங்கள் ஃபேன் கூட கார் எடுத்தாருண்ணா ரைட் ஓகே அப்போ பாட்டு நிப்பாட்டியாச்சு ஆறு தனேஷ் அப்போ படிப்பேன் பாட்டு உண்டு படிங்க பாட்டு உண்டு
ம் இதான் பழமையாக படிக்கிற பாட்டுன்னு படியண்டாப்பா. படிக்கவா? ஏன் படிங்க. நான் சின்ன வரைக்கும் படிக்கவா? சின்ன சின்ன வயசுல படிச்சு சின்ன வரியில் படிங்க. பூவும் காற்றும் சேரும் போது வாசம் வருகிறதே, நேரம் காலம் சேரும் போது வாழ்க்கை வருகிறது. நல்ல நல்ல நேரம் நன்மை வந்து சேரும், முத்து முத்து கீதம் நித்தமொழி வீசும். பூவும் காற்றும் சேரும் போது வாசம் வருகிறது. கோடி கோடி கனவுகள் கண்டு கூடி வந்ததென, காலம் நேரம் வாழ்த்தும் போது மகனே நீ வைக்க. கோடி கோடி கனவுகள் கண்டு கூடி வந்ததென, காலம் நேரம் வாழ்த்தும் போது மகனே நீ வைக்க. நினைத்தது நடக்கிறது, நினைத்தது நடக்கிறது, என் என் நெஞ்சம் இனிக்கிறது. என்னோட சேர்ந்து படிங்க. ஆனந்த மலையினிலே என் விழிகள் என் கண்கள் நனைகிறது. சரி, ஓகே. அந்த மாதிரி சந்தோஷம். சூப்பர்டாப்பா, சூப்பர். என்னடாப்பா இப்படி ஒரு குரலாக சொன்னால் நான் கேட்டோன்னே படிக்கணும் வேணா. ஒரு சில வரிகள் தான் இப்போ மறந்து போனீங்க, அதே படியாக பார்த்து படித்து ரேடியோவில் ஒரு பாட்டை போட்டுட்டு திரும்ப திரும்ப படிக்கலாம், டிவியில் போட்டுட்டு படிக்கலாம், ஏதாச்சும் ஒன்று செய்யணும் வேணா. அந்த மாதிரி உங்களோட பொழுதுகளை போக்கணும் வேணா. நீ என்ன செய்கிறது, நாங்கள் இப்படியான ஒரு நிலைமை தான் நீன்னு சொன்னால் இனி இதோட எப்படி வாழ கற்றுக்கொள்ளலாம்னு தான் பழகணும். ஆல்ரெடி 25 வருஷம் வாழ்ந்துட்டீங்க. அப்போ உங்களுக்கு சொல்லித்தரக்கு நீ எதுவுமே இல்லை, நல்ல மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. இன்னும் வாரவங்க வந்து உங்களை பார்த்து வாழ்த்தணும், உங்களை பார்க்க விரும்பணும், உங்களை குறித்து பேசணும். அந்த மாதிரிக்கு வந்துட்டு நீங்கள் வளர பார்க்கணுமே தவிர இதை குறித்து கவலைப்பட்டு சோர்ந்து போகக்கூடாது. சரிதானே? அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வரணுமே. நம்ம எப்படி இருந்துச்சு குரல்? ஒரு தலையுமே இல்லை. உண்மையாக நல்லா படிச்சிங்க. ஏன்னா அந்த மாதிரி உங்களோட திறமையை வளர்த்து கொள்ளணும் ஐயா. சரிதானே? ரைட். அப்போ அக்கா சொல்கிறா வந்து இது வரைக்கும் நாங்கள் கேட்டதில் யாருமே எங்களுக்கு உதவி செய்ய முன்வரையில் இவ்வளோ தூரத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் உங்களுக்கு செய்வோம்னு நம்புறீங்களா தனேஷ்? நம்புறீங்க? சரி. அப்போ 1,70,000 ரூபா வேணுமேண்ணா மிஷினுக்கு. உண்மையிலே என்னட்ட இருக்கிற ஒரே ஒரு வீக்னஸ் என்னென்னா, நான் கூட இறக்கம் பார்ப்பேன் எல்லாரையுமே. அதன் அடிப்படையில் சில காரியங்களை செஞ்சு சில இடங்களில் வந்து நான் வந்து பேச்சும் வாங்கியிருக்கிறேன். சில இடத்துல நானுமே வந்து மனஸ்தாப்பட்டு கவலைப்பட்டு அழுதுருக்கிறேன். ஏன் நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லி. அதாவது என்னையை வந்து இரக்கம் பார்க்க வச்சு நிறைய பேர் என்னை ஏமாற்றிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேட்டகரிக்குள்ளே நீங்கள் வரமாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்போ நாங்கள் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு 50,000 தாரம். சரிதானே? அடிப்படையாக 50,000 தாரம். மிச்சம் நீங்கள் போட்டு மிஷின் எடுக்க மாட்டிங்களாக்கா? அப்போ ஒரு 1,00,000 தந்தால் மிச்சம் போட்டு எடுக்க மாட்டிங்களா? அப்படி அந்த லோனுக்கு போட்டு தான் எடுக்கும். லோனுக்குன்னு போட்டு தான் எடுக்கணும் என்ன? அப்போ எவ்வளோ தந்தா உங்களால் மிஷின் நீங்கள் போட்டு எடுக்கக்கூடிய மயக்கம் இன்னும் கொஞ்சம்? சரி தனேஷை கேட்போம். எவ்வளோ வேணும் தனேஷ் மிஷினுக்கு? நாங்கள் எவ்வளோ தந்தால் உங்களால் இன்னும் போட்டு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும்? இப்போ எடுக்கிறண்டா லோன் வரிசைட்டு ஒரு இடத்துல தான் எடுக்கணும். அதை விட இருக்கிற சூழ்நிலைக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. அப்போ நாங்களே சொந்தமாட்டா தான் சோழி இல்லையான்னு சொல்கிறீங்க. இப்போ நாங்கள் பொதுவாக வந்து எப்படி செய்கிறேன்டா, முதல் தடவை போயிட்டு ஒரு கொஞ்சம் வந்து நாங்கள் கொடுத்து அந்த வீடியோ போடுவோம். வீடியோ போட்ட பிறகு உங்களோட வீடியோ பார்த்து யாராச்சும் உங்களுக்குன்னு சொல்லி உதவி செய்ய முன் வருவாங்க தானே, அதுக்கு பிறகு தான் நான் அந்த உதவியை கலெக்ட் பண்ணி கொடுப்பேன். சரி, அந்த மாதிரி தான் இது வரைக்கும் செய்கிறோம். சரிதானே? ஏன்னு சொன்னால் இப்போ ஒரு வீடியோ போட்டால் தான் இந்த உண்மை போய் வந்து என்ன மாதிரி நிலைமைகள்ன்றெல்லாம் வந்து தெரிய வரும். ஏண்டா இப்போ எனக்கு எல்லாம் தெரியுமென்று இல்லை தானே. நான் இப்போ உங்களை கூட்டிகிட்டு வந்த அக்கா சொன்னதையும் அண்ணா சொன்னதையும் நம்பி தான் நான் இப்போ காய்ச்சிட்ருக்கேன். இருந்தாலும் அது எல்லாத்தையும் நம்புறேன்ற அப்பால் இவர் 2 பேர்ட்ட நிலைமையும் யோசித்து தான் நான் வந்தேன். சரிதானே? அப்போ அப்படி இல்லாமல் நாங்கள் இன்றைக்கே வந்து நீங்கள் கேட்ட ஒரு விஷயத்தை செஞ்சுருந்தால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்களா? சரி. அப்போ சந்தோஷமான விடயம் என்னன்னு சொன்னால் இதில் 170 இருக்குது. சரியா? நீங்கள் ஆளுக்கு மிஷினை போட்டுட்டு நீங்கள் என்ன ஃபோன் பண்ணி சொல்லுங்க.
நாங்கள் அவரையும் இதே மாதிரி கதைக்கக்கூடிய ஒரு நிலைமையில் திருப்பி ஒரு வீடியோ செய்யணும். சரிதானே? கண்டிப்பாக எனக்கு சரியாக இருக்குதாண்டு. எனக்கு தெரியல. இப்போ நான் வந்து இது செய்கிற ஒரு விஷயம், அதாவது இப்போ முதல் தடவையாக நான் நினைக்கிறேன் இதுதான் நாங்கள் இந்த 4 வருஷ வரலாற்றிலேயே முதல் நாள் கொடுத்த பெரிய உதவி என்றால் இதாக தான் இருக்கும். ஏண்டா எவ்வளோ தூரம் எவ்வளோ பெரிய கஷ்டத்தை பார்த்தாலும் நாங்கள் 1 லட்சத்தை மிஞ்சி ஒரு நாளுமே கொடுத்ததில்லை. ஏண்டா அவங்கள பற்றி எங்களுக்கு தெரியாது, அறிய மாட்டோம் என்ற ஒரு நிலைமையில். ஆனால் உங்களுக்கு இந்த 2 பிள்ளைகளுக்காண்டி நாங்கள் இதை செஞ்சுருக்கிறோம். நம்புகிறேன் உங்கள் சம்மந்தமாக எந்த விதமான ஒரு தவறான ஃபீட்பேக்கும் வரக்கூடாதுன்னு சொல்லி அண்ட் நான் எடுத்த முடிவு சரியாக இருக்குமென்னு சொல்லி நான் நம்புகிறேன் 100%. சரி, அப்போ அக்காவுக்கு சந்தோஷமா? சந்தோஷம். தம்பிக்கு சந்தோஷமா? தனேஷுக்கு சந்தோஷமா? அண்ணா இங்கே வாங்க. இதில் நீங்கள் சம்மந்தம் இல்லாத மாதிரி நிற்கக்கூடாது. என்ன நீங்கள் எங்கள்கிட்ட எந்த எதிர்பார்த்தீங்களா? நாங்கள் இன்றைக்கு உங்களுக்கு முதல் நாளே இந்த மிஷினுக்கான காசை தருவோம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தீங்களா? அன்றைக்கு யார் இங்கே 10,000 தந்துட்டு போனவர்? நீங்கள் மினக்கட்டு போய் வெளிநாட்டுக்கு ஒரு அக்கா எல்லாருக்கும் 10,000. அதுவும் ஒரு பெரிய உதவி தானே. அது கிடைச்சினே நீங்கள் சந்தோஷப்பட்ட நீங்கள் தானே. நீங்கள் இன்றைக்கி எங்கள்கிட்ட இதை எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்க்கல. என்ன அதே நேரம் நானும் உங்கள்கிட்ட இதை எதிர்பார்க்கல. என்ன தம்பி நான் சொல்கிறேன் சரியா பிள்ளையா? அக்கா நான் சொல்கிறேன் சரியா பிள்ளையா? நான் என்ன நீங்கள் இங்கே வாங்க இருக்கா அதில் நீங்களும் என்ன எதிர்பார்த்தீங்க? நீங்கள் எப்படி நீங்கள் அப்படி நம்பினீங்க? பார்க்குறேன் நீங்களா? என்ன சரி, அப்போ நான் ஒரு விஷயம் சொன்னேன் அவங்களுக்கு கேட்டுதா? இவே எதிர்பார்த்து நம்ம இல்லையோ இவே எதிர்பார்க்கல தான் நாங்கள் இப்படி செய்வோம். அதேமாதிரி நான் ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட எதிர்பார்க்கலன்னு சொன்னால் அது என்ன வேறு நினைக்கிறீங்க? எங்களோட வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் சொல்லுங்க. அப்படியா? கதைச்சது குறைவேண்ணா. அதை விட வேறு சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாங்கள் வந்த விஷயத்தை முடிச்சு கொண்டு போவோம். எனக்கு தேவை தம்பிக்கு நீங்கள் மிஷின் போடுறீங்க, அவருக்கும் இதே மாதிரி காது கேட்கணும். கந்தறியாத ஒரு குறை இருக்க நீ காது கேட்காதுன்னு அவர் கவலைப்படக்கூடாது. சேம் டைம் அவர் சிறுநீர பிரச்சனை ஒன்றுலேயும் இருக்குது. சிறுநீரகம் இல்லை, சிறுநீர் போகிற பிரச்சனை இல்லை. ஸோ இன்னும் பிரச்சனையை கூட்ட வேணாண்டு நாங்கள் இதை செஞ்சுருக்கோம். முதல் நாளே பெரிய ஒரு அமௌண்ட் நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கோம். ஸோ அந்த வகையில் இதை நாங்கள் சாதாரண தரையில் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 3 நாள் குடும்பத்துக்கு பிரித்து கொடுக்கக்கூடிய உதவியை முதல் நாளே நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம். இதுக்கு யார் யார் எங்களுக்கு பங்களிப்பு செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் ரஜிகரன் பிரனிஜி அப்படின்னு சொல்லி அந்த மகள்கிட்ட பிறந்தநாள் ஜூன் 24 அது முடிஞ்சுது. அதை முன்னிட்டு அனுப்பியிருந்தார் அண்ணா இத்தாலியிலேருந்து. ஸோ அவருடைய பணம் 50,000 அதை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கோம். சரிதானே? அது உண்டு. சரிதானே? அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசி 826. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட பாலனங்கள் இல்லை லாஸ்ட் நம்பர் அப்போ இதில் கிடக்குதான் என் ஃபோனில். பாலனங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் ஒரு 60,000 60,000 ஒன்று அனுப்பியிருந்தார். சரிதானே? அங்கேப்பா அவர்கிட்ட அந்த இது எனக்கு நான் சேவ் பண்ணினா நான் வேறு விதமாக சேவ் பண்ணிக்கும் போல சர்ச் பண்ண வேறு இல்லை. லாஸ்ட் நம்பர் என்ன? 580. ஓ, பாலனங்கள்கிட்ட லாஸ்ட் நம்பர் 580. பாலனங்கள் அவருடைய மகள் அப்புறம் மருமகண்ட பேரால் என்ன பேர்? சுதர்சன் என்று சொல்லி அவர்கிட்ட மருமகண்ட அப்புறம் மகள்கிட்ட பேரை முன்னிட்டு கொடுக்க சொல்லி 60,000 உண்டு அனுப்பியிருந்தார். சரிதானே? அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் உண்மையிலே உங்களுக்காண்டி நிறைய பேர்கிட்ட காசை ஒன்றா சேர்த்து தந்திருக்கோம். சரிதானே?
அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு ஆள் வந்துட்டு அனுப்பியிருந்தாங்க எங்களுக்கு வந்துட்டு. இது வந்து வேற ஒரு ஆளுக்குன்னு சொல்லி கொடுக்க சொன்ன பணம் வந்து அவங்களுக்கான உதவி வந்து வேறு யாரும் செய்ய முன்வராத காரணத்தால் அதையும் நாங்கள் உங்களுக்கு ஆட் பண்ணி தரோம். வந்து லண்டனில் இருந்து மகள் தனது அப்பா மரியதாஸின் 6வது இறந்த தினத்தை முன்னிட்டு வழங்கியுள்ளார் என்று சொல்லி கொடுங்கோ தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50,000 அனுப்பியிருந்தாங்க. அந்த பணம் வந்து அவங்க அனுப்பினதுக்கான ரெசிப்ட் வந்து எனக்கு போட்டிருங்க ஐயா. நான் வந்து அது இன்னும் ப்ராப்பராக செக் பண்ணல, நான் ஒரு சந்தேகம் அப்படின்னு மாதிரி போட்டிருக்கேன். எனிவே அது வந்துட்டு கிடைச்சிருக்குமென்னு சொல்லி நம்பிக்கையோடு நாங்கள் அதையும் வந்து இவங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து 50 50 1 60 என்ன ஸோ 160 வந்துட்டு வந்திருக்குது இது வரைக்கும். இன்னும் ஒரு 10,000 வந்துட்டு குறைவாக இருக்குது. நாங்கள் அதையும் வந்துட்டு ஆட் பண்ணி தான் வரணும் உங்களுக்கு இன்னும் ஒரு ஆள்கிட்ட சேர்த்து. ஐயா அவர் அரசன் நாடையை கொடுப்போம். அவர் வந்து என்ன பேரில் கொடுக்க சொல்லி சொல்கிறப்பன் பாரு, அவர் வந்து மந்த்லி பேமெண்ட்டாக வந்துட்டு அனுப்புகிறவர். அதாவது வந்துட்டு 20,000 வந்து அனுப்புவார். ஒவ்வொரு மாதமும் வந்துட்டு யாராவது கஷ்டப்பட்டவங்களுக்கு நீங்கள் எங்களுடைய பங்களிப்பை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து அங்கே அனுப்புகிறவர். அவர் வந்து என்ன பேரில் கொடுக்க சொல்லி அனுப்புகிறவர்னு சொன்னால் அந்த மாதிரிக்கு பேர் ஒன்று மென்ஷன் பண்ணி அவர் வந்து சொல்கிறதில்ல. அவருடைய கடைசி வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 4080 4080. ஸோ அவருடைய பணம் வந்து 20,000. அதில் நாங்கள் 10 கொடுத்துட்டு 10 எடுக்கிற வந்தாலும் இல்லை தம்பி ஒரு 10,000 தாங்க அதே இவங்களுக்கே கொடுத்து விடுவோம். அவருடைய பங்களிப்பாக வந்துட்டு 10,000க்கு ஆக 2 பேருக்கும் ஒரு சோடி உடுப்பு நீங்கள் எடுத்து கொடுங்க. சரி தானே? நெக்ஸ்ட் டைம் வரும்போது அந்த உடுப்பையும் அவங்க போட்டிருக்கணும். சேம் டைம் அவர்கிட்ட காதில் வந்துட்டு மிஷினும் இருக்கணும். சரி தானே? இருந்தாங்க. அப்போ 1,80,000 உங்களுக்கு நாங்கள் முதல் நாளே உதவியாக செஞ்சுருக்கோம். சரி தானே? ரைட். அப்போ இதை குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க அக்கா? சந்தோஷமாக இருக்கு. நன்றிக்கு சொல்லுங்க. சந்தோஷம் தனே சொல்லு. நன்றி. காசு வந்தா தனே சொல்லு. நீங்கள் ஒரு கந்தறியாத பிள்ளை அவரை பிடிச்சி நன்றி சொல்ல விடுறது அழகு இல்லையாக்கா? உங்களுக்கு மகனுக்கு பற்றி இது மிஷினுக்கு உதவி செய்தார் சொல்லுங்க. நான் உங்களை குறித்தான நிறைய விஷயங்கள் நான் செய்யணுமென்று நான் யோசித்தேன். நான் இதுவே வந்து பெரிய விஷயம். முதல் நாள் வந்து 1,80,000 நீங்கள் நான் நினைக்கிறேன் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வடமராட்சியில் நீங்கள் யார்கிட்ட ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்காது முதல் நாளே. அப்படி கிடைக்கணுமே இருந்தால் நீங்கள் ஒரு கொஞ்சம் காலம் வந்து முன்னால் எழுபடணும். நிறைய பேப்பரில் லெட்டர் எழுதி கொடுக்கணும். ரிக்வெஸ்ட் லெட்டர் கொடுத்து நீ சைன் பண்ணி அங்கே போய் இங்கே போயெல்லாம் நிறைய ப்ரொசீஜர் போய் தான் வரும். ஆனால் நீங்கள் விடிய வந்து என்னை எழுப்பினீங்க, நான் பார்த்துட்டு இப்போ வந்து தந்துட்டு போகிறேன். ஆனால் நீங்கள் எல்லாருமே வந்து செல்லடிச்ச இடம் மாதிரி வந்துட்டு சத்தம் போடாமல் இருக்கிறீங்க. அதுதான் பெரிய ஒரு கவலையை உண்டு பண்ணுது. நீங்கள் என்ன மாதிரி எங்களுக்கு வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணுறீங்களோ அதுதான் வந்து மக்கள்கிட்ட மனசுலேயும் பிரதிபலித்து இனி வரும் காலங்களில் உங்களுக்கு ஏதாச்சும் உதவி கிடைக்குமா இல்லையா அப்படின்ற வந்து தீர்மானிக்கும். மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாமல் கடவுளுக்கு நேர்மையாக தந்தவங்களோட பணத்தை ரூபா காசு நாங்கள் வந்து அதில் எடுக்காமல் நேர்மையாக கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்த்துருக்கோம். அதுவும் 4 பேர் கஷ்டப்பட்டு உழைச்சி வியர்வை சிந்தின பணத்தை உங்களுக்கு ஒரே நாளில் நாங்கள் தந்திருக்கோம். ஏன் அந்த இதுவரைக்கும் நாங்கள் என்ன கதைச்சமெண்டே தெரியாமல் என்ன நடக்குதுன்றே தெரியாமல் அவரும் ஒரு பிள்ளை தானே இந்த இடத்துல நிற்கிறார் அப்படின்னு சொன்னால் அவருக்காண்டி தான் நாங்கள் அதை செஞ்சுருக்கிறோம். சரி தானே? அவர் தான் அப்படி நிற்கிறாருன்னு சொன்னால் அவரை விட மோசமாக நீங்கள் நிற்கிறீங்கன்றதான் எனக்கு சரியான கவலையாக இருக்குது. அவர் வந்து உண்மையிலே கந்தறியாமல் தான் வந்துட்டு குருடாக இருக்கிறார். ஆனால் நீங்கள் கந்தறிஞ்சும் குருடாக இருக்கிறீங்க. என்ன சொல்லலாமாக்கா? நான் சொல்கிறது சரியா பிள்ளையா? காசு தந்தது நன்றி எப்படி சொல்லுறது. எவ்வளோ நாளும் நான் வயது காசு கிடைக்கல. அந்த போய் 10,000 இல்லை நீங்கள் இனி சொல்ல வேண்டாமண்ணா. என்னடா நான் சீரியஸாக நான் கோவிக்கலை, நான் உண்மையாக கோவிக்கலை. நான் எவ்வளோ தூரம் மன சந்தோஷத்தோடு வந்து நான் செஞ்ச உதவி நான் நிறைய எதிர்பார்த்தேன் இவங்கள்ட்ட இருந்து. ஏன்னா காலமை விடிய வந்து எங்களோட அக்காவை பார்த்து இவங்க அவ்வளோ தூரம் கதறி அழுதாங்க. எனக்கு அலையெல்லாம் தேவையில்லை. ஆனால் நான் இதை கொடுக்கும்போது அவங்ககிட்ட நான் நிறைய எதிர்பார்த்தேன். சரி தானே? அது எனக்காண்டி நான் எதிர்பார்க்கல, இந்த காசு இல்லை. ஆனால் அதை பார்க்குறவங்க அவ்வளோ தூரம் சந்தோஷப்படுவாங்க. அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணும் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அந்த ரியாக்ஷன். ஆனால் அது வந்து உங்கள்கிட்ட இந்த ஒரு விதம் கூட வரையலைன்றது தான் கவலையாக இருக்குது. என்ன நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் தான் உங்களோட பிள்ளைகளுக்கு வந்துட்டு கிடைக்கும். சரி தானே? நீங்கள் செய்கிற புண்ணியமும் உங்களுக்கு தான், நீங்கள் செய்கிற பாவமும் உங்களுக்கு தான்.
நீங்கள் கதைக்கிறதால கிடைக்கிறதும் உங்களோட பிள்ளைகளுக்கு தான், நீங்கள் கதைக்காம விடுறதால கிடைக்காம போகிறதும் உங்களோட பிள்ளைகளுக்கு தான். அதுகளை நீங்கள் யோசிச்சிருந்தா சும்மா நேரத்தில் நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சரி, எனிவே எனக்கு தெரியலை, நான் திருப்பி வருவேனா இல்லையான்ற எனக்கு தெரியலை. ஆனால் கண்டிப்பாக நான் இந்த மிஷின் பூட்டி இருக்குதா அப்படின்றத பார்க்குறக்கானே நான் வருவேன். பூட்டி இருக்கணும், இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு நாங்கள் அதை நீங்கள் செய்யணும் கண்டிப்பாக. ஆனால் ஃப்யூச்சரில் ஃபர்தராக உதவிகள் நான் செய்வேனா அப்படின்றது எனக்கு தெரியலை. இதுவே பெரிய உதவி என்ற வகையில் இந்த உதவியை இவங்களுக்கு செய்கிறதுக்கு எங்களுக்கு பண ரீதியாக உதவியை அனுப்பி வச்ச 4 உள்ளங்களுக்கும் வந்து இந்த மனசார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். எந்த ஒரு சொந்த சகோதரமாக அவருடைய ஒரு குறை வந்து நாளையிலேருந்து நீங்கள் போது அது வந்து எப்பயுமே உங்களுடைய நினைவாக வந்து அவற்றை காதில் ஒழிச்சு கொண்டே இருக்கும். அவரும் இந்த வீடியோ பார்த்தா மகிழ்ச்சி அடைவார் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் இதோட இந்த வீடியோ வந்துட்டு நிறைவு செஞ்சு கொள்கிறோம். இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களையும் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நல்ல மாதிரி கதைச்சேன், நீங்கள் வீடியோ வரணும்னு சொன்னால் போட்டு பாருங்கக்கா. நான் ஸ்டார்ட் பண்ணையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிஷம் வரைக்கும் நான் இவர் உங்களோட வயத்தில் பிறந்த ஒரு ஆள் மாதிரி தான் நான் கதைச்சேன். நான் கடைசியில் வந்து என் மனசில் ஒரு சின்ன குழப்பம் ஏற்பட்டு நான் கதைக்கிறேன்னு சொன்னால் அதுக்குமே காரணம் இருக்குது. அதை நீங்கள் ஆறுதலாக பார்த்துக்கொள்ளுங்க. அக்கா நீங்கள் பார்க்குறவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். சரி தானே? அப்போ நான் கதைச்ச விடயங்கள் பிள்ளையாக இருந்தாலும் மன்னிச்சு கொள்ளுங்க. சரி தானே? நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஹாய்.